வலை வழி கருத்தரங்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது நிறுவனமான CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் சார்பாகவும் மனமார்ந்த முதற்கண் வணக்கங்கள். 3 நாட்களுக்கு முன்பு நண்பர் மற்றும் சக விஞ்ஞானி முனைவர் மகேஷ் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கான தகவலை என்னுடன் பகிர்ந்து கொண்ட போது எனக்கு சற்று தயக்கமாகத்தான் இருந்தது. காரணம், தாய்மொழி தமிழில் கடந்த 30 வருடங்களாக நான் இங்கு தலைநகரில் இருப்பதால் இந்த வெறும் பேச்சு வழக்கில் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மட்டுமான தொலைபேசி வழக்கலான பரிச்சயம் மட்டுமே. இந்த பட்சத்தில் என்னுடைய தயக்கத்தை வெளியிடும் போது முனைவர் நண்பர் மகேஷ் அவர்கள் ஊக்கமளித்தார். இல்லை சார், தமிழாக்கம் என்றால் நான் செய்கிறேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன். காரணங்கள் ஒன்று, இது ஒரு தாய்மொழியில் இந்த இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கில் பங்கேற்பதற்கான முதல் வாய்ப்பு எனக்கு 30 வருடங்களில். மற்றொன்று, நான் கிராமப்புறத்தை சேர்ந்தவன். 10 வரைக்கும் நான் தமிழில் படித்தவன். சிறிதாக முன்னேறி இந்த நிலைக்கு வந்தவன். இன்னமும் அந்த கிராமத்து இணைப்பில் உள்ளவன். மற்றொன்று, மகேஷ் அவர்கள் என் ஊக்குவிப்பும் உதவியும். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நான் நழுவ விட விரும்பவில்லை. மற்றும் நமது நிறுவனத்தின் இந்த முயற்சி பல மொழிகளில் சென்றடைய வேண்டும் என்பது நமது டிஜி அவர்களின் விருப்பமாக உள்ளது. அண்ட் இது ஒரு கட்டாயமும் கூட. நாம் வேலை செய்கிறோம். நம்மளுடைய அவுட்புட், அதாவது எவ்வளவு நம்மளது கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் சார்ந்த கருத்து மக்களை சென்றடைவது, அவரவர் தாய்மொழியில் சென்றடைவது என்பது நல்லது. இந்த முயற்சி இந்த முயற்சிக்கு மனமார்ந்த நன்றி அவர் தலைவர் அவர்களுக்கு. CSIR அம்ப்ரெல்லா ஆர்கனைசேஷன் 38 ஆய்வகங்களை கொண்டு இந்தியா முழுவதும் இயங்குகிறது. தமிழ்நாட்டில் மற்றும் 3 ஆய்வகங்கள் உள்ளது. ஒன்று CLRI சென்னையில் உள்ளது, மற்றும் செக்ரி இன் காரைக்குடி. இதை தவிர்த்து SCRC சென்னையில் உள்ளது. இந்த 3 ஆய்வகங்களிலும் இதுவரை நம் பார்க்க போனால் CSIR என்று எடுத்துக்கொண்டால் 100க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள் வழங்கியுள்ளது. நவ் இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் உலகத்தையும் இந்தியாவையும் தாக்கியதிலிருந்து CSIRம் அதர் அனைத்து ஆய்வகங்களும் செயல்பாட்டில் இறங்கின. எப்பொழுது இது வந்ததோ ஜனவரி முதல் கொண்டு தொழில்நுட்பங்களை முயற்சிகள் பல்வேறு தரப்பிலும் நடந்து அதற்குண்டான வெளிப்பாடுகளும் தெரிய வருகிறது. இதை நாம் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு இந்த வலைவழி கருத்தரங்கு. இந்த நிகழ்ச்சி நான் முன்னமே சொன்னபடி
நமது இயக்குனர் ஜெனரல் டாக்டர் சேகர் சி மாண்டேவின் தொடக்க கருத்துக்களுடன் நடக்க உள்ளது. மொத்தமாக 50 நிமிடங்கள் இது நடக்க உள்ளது. துவக்க உரை திரு மாண்டே அவர்கள் வழங்குவார்கள். திரு மாண்டே அவர்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் உள்ளது. அதில் மூலக்கூறு உயிர் இயற்பியல் இதில் PhD பட்டம். பின் அவர் நெதர்லாந்து குரோனிங் பல்கலைக்கழகத்தில் போஸ்டாக் பிந்தைய முனைவர் பட்டம் பெற்றார். CSIRஇன் இயக்குனர் ஜெனரலாகவும் DSIRஇன் செயலாளராகவும் சேர்வதற்கு முன்பு டாக்டர் மாண்டே இந்தியாவின் பூனேவில் உள்ள தேசிய உயிரணு அறிவியல் ஆராய்ச்சி மையத்தில் NCCSS இந்த மையத்திற்கு இயக்குனராக இருந்தார். இது டாக்டர் மாண்டேவின் மிக சுருக்கமான அறிமுகம். நாங்கள் ஏற்பாடு செய்து வரும் வெபினார்கள் டாக்டர் மாண்டேவின் கருத்தினில் உதித்த முயற்சியாகும். நான் முன்பே சொன்னபடி பல்வேறு மொழிகளில் நமது அறிவியல் சாதனை நாம் ஆற்றியுள்ளோம். இந்த சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மிகவும் அவசியம். முன்னமே சொன்னபடி அவரவர்கள் தாய்மொழியில் இது சேர்ப்பது ஒரு பாராட்டிற்குரிய முயற்சி. இந்த முயற்சியில் நாம் முன்பே மராத்தி, மலையாளம், ஒடியா, அஸ்ஸாமி, பெங்காலி, தெலுங்கு, கன்னட மொழிகளில் நடத்தி உள்ளோம் வெற்றிகரமாக. இது தமிழில் ஏற்பாடு செய்யும் இந்த நிகழ்ச்சி தமிழுக்கான ஒன்று. டாக்டர் சேகர் மாண்டே தனது தொடக்க கருத்துக்களை வழங்குமாறு நான் இப்போது கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் மாண்டே, ப்ளீஸ். Thank you. I wanted to say in Tamil that Enakku Tamil Theriyala, but I think speak in English. Greetings to all of you. As Jason already told you that CSIR has been trying to bring what it has been doing to all of you in their native languages and all, and our effort has been to bring the achievements of CSIR in this COVID period to all the people of our country in how easy they can understand what we have been doing. And continuing in the same tradition, as Jason also told you, we have continued the tradition, and today's seminar is being organized in Tamil. And we do hope that many people have joined in this particular group, and that we will be able to transfer our excitement to all of you. Jason also told you that CSIR has been very deeply involved in the COVID-19 mitigation strategies, and I'm very proud that 3 labs that we have in Tamil Nadu, all the 3 labs have been involved in some work or the other in this particular work. And that once again they will be able to tell you their achievements, what has happened here. But larger perspective is we as an organization, 38 laboratories together, what we have been able to do. So greetings to all of you once again. I don't want to take too much time. There are very distinguished senior colleagues who are here in this audience, and I will request them to lead today's discussion. So thank you, Jason. Back to you. Yeah. Nandri, Dr. Mande. Thank you, Dr. Mande, for your nice introduction. நமது அடுத்த பேச்சாளராக முனைவர் KJ ஸ்ரீராம் அவர்கள் வரவேற்கிறேன் இந்த கருத்தரங்கிற்கு. CSIR CLRIயில் இயக்குனராக முனைவர் ஸ்ரீராம் பதவி வகிக்கிறார். அவர் தோல் தொழில் துறையின் நிலைத்தன்மையின் துறையில் நிபுணர். அவரும் அவரது ஆய்வு குழுவும் தோல் பதல்படுத்துவதில் பல புதுமைகளையும் புதிய முறைகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளனர். உண்மையான தோல், that is genuine leather, அடையாளம் காண்பதற்கான கருவிகளை உருவாக்குதல், தோலின் மக்கு தன்மை மற்றும் நிலைத்தன்மைக்கான அளவீடுகளை உருவாக்குவதில் ஆகியவற்றில் டாக்டர் ஸ்ரீராம் வல்லுனர்.
இப்பொழுது இந்த நிகழ்ச்சி, இந்த வலைவழி கருத்தரங்கிற்காக அவர் பேசப்போவது இந்தியாவில் கோவிட்-19 நிர்வகிப்பதில் சிஎஸ்ஐஆரின் பல்வேறு முயற்சிகள் பங்கு, இது குறித்து இவர் இந்த நிகழ்ச்சியில் பேச உள்ளார். மேலும் இந்த திட்டத்தின் வரம்பை மேற்படுத்த இவங்களுக்கு உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் உங்கள் கமெண்ட் நீங்கள் டைப் செய்து அனுப்பலாம். டாக்டர் ஸ்ரீராம், ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் சோமு சொன்னபடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்கும் சிஎஸ்ஐஆர் இதில் இருக்க 38 லேபுகள் உண்டு. அதில் முன்னாடி சொன்ன மாதிரி 3 லேப்ஸ் நாங்கள் இருக்கோம் தமிழ்நாட்டில். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரோ லேபும் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டியில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சிஎல்ஆர்ஐன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து லெதர் ரிசர்ச்சில் இருக்கோம். ஆனால் இந்த கோவிடுங்கிற ஒரு சினாரியோ வந்த உடனேயே எல்லா லேபுமே சிஎஸ்ஐஆர் கீழே இருக்கிற 38 லேபுகளுமே வந்து ஒன்னா சேர்ந்து கோவிடுக்கு ஆன என்ன பண்ண முடியுங்கிறதே நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸில் நாங்கள் மீட் பண்ணி இந்தியா ஃபுல்லாக எப்படி இந்த கோவிடை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். இதில் சிஎஸ்ஐஆர் உடைய பங்குங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் சேகர் மாண்டே உடைய தலைமையில் எடுத்து வரும் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே யூனிக்கான ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு 5 பார்ட்டா டிவைட் பண்ணி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிறது வந்து ஜெனட்டிக்ஸ் அடிப்படையில் தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆக்டிவிட்டி. இதுல எப்படின்னா கோவிட் ஆர் கொரோனா வைரஸ் உடைய ஜெனட்டிக் பேட்டர்ன் என்னது, அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்ல நம்ம இந்தியால இருக்கிற இந்த வைரஸ் உடைய ஜெனட்டிக் பேட்டர்ன் மீதி உலகத்துல இருக்கிற பேட்டர்ன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது. அப்போதான் வந்து ட்ரக்ஸ் டெவலப்மெண்ட் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக இது பண்றோம். எங்களுடைய பயாலஜிக்கல் சயின்சஸ் லேபரட்டரிஸ் சிசிஎம்பி, ஐஜிஐபி, சிமேப், சிடிஆர்ஐங்கிற லேபுகள்ல இந்த ஜெனட்டிக் சீக்வன்சிங் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் பார்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பை நவ் தெரியும் தட் கோவிட் டெஸ்டிங்கிறது வந்து ஒரு ஆர்டிபிசிஆர்ங்கிற ஒரு டெக்னிக்னால பண்றோம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து என் கொலீக் ஞானமணி உங்களுக்காக சொல்லுவா. பட் ஆர்டிபிசிஆர்ல வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா சாம்பிள் கலெக்ட் பண்ணி அது ஒரு லேபுக்கு கொண்டு வந்து டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு மெத்தடாலஜி. இதுக்கு பதிலாக பாயிண்ட் ஆஃப் கேர் இல்ல உங்க வீட்டு வாசல்லையே இந்த டெஸ்ட் பண்ண முடியுமாங்கிறதுக்கான ஒரு ஈஸி அண்ட் சீப் டயக்னோசிஸ் சொல்றது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டடி எங்களுடைய. தேர்ட் பார்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த கோவிட் வைரஸுக்கு ட்ரீட் பண்றதுக்கான மெடிசின்ஸ் இல்ல வேக்சின்ஸ் டெவலப் பண்றதுங்கிறது ஒரு தேர்ட் பார்ட். இது எல்லாம் விட ஃபோர்த் பார்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் வர டைம்ல நம்ம பார்த்தோம்னா இதுக்கான ஒரு ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டோ எதுவுமே இருக்கல. ஸோ இது எல்லாமே மருத்துவர்களுக்கு உதவி பண்ணறதுக்கான சாதனங்கள் ரெடி பண்றதுங்கிறது ஒரு அடுத்த காம்பனண்டா இருந்தது எங்களுக்கு. லாஸ்ட் ஆயிரம் வந்து இண்டஸ்ட்ரி இருந்தா கூட இது இந்த ஓரோனும் மெடிசன் ஆகட்டும் பிபிஇ ஆகட்டும் டெவலப் பண்றதுக்கான மெடிசன் ஆன ரா மெட்டீரியல் எங்க கிடைக்குங்கிறதே தெரியாம இருந்தது. ஸோ அந்த சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் இல்ல இது எங்க கிடைக்குங்கிறது எல்லாத்தையும் வந்து கொலைட் பண்ணின ஒரு டேட்டா பேஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது எங்களுடைய 5th பாயிண்டா இருந்தது. இதுல நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எடுத்தேன்னா இந்த வைரஸோடைய ஜெனட்டிக்ஸ் என்டையர் சீக்வன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 செட் ஆஃப் டேட்டாலேருந்து இதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து வியட்நாம்ல இருக்கிற சீக்வன்ஸ் மாறி போயிருக்குங்கிற மாதிரி எல்லாம் கூட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த ரிசர்ச் இந்த வைரஸோடைய ஜெனட்டிக் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகுறதா இல்ல அப்படியே அதுக்கு மேஜர் எஃபெக்ட் எதுவும் இல்லாம கண்டினியூ ஆகுறதாங்கிறது வந்து பார்க்கறது தான் இப்போ ஒரு பெரிய ரிசர்ச் காம்பனண்டா இன்னும் போயிட்டு இருக்கு. அண்ட் இது கண்டினியூ ஆகும். ஆர்டிபிசிஆருக்கு பதிலாக இல்ல ஆர்டிபிசிஆரோடைய சேர்ந்து மீதி புது டெக்னிக்கள் அதுல வந்து கிறிஸ்பர், பேப்பர் டயக்னாஸ்டிக்ஸ்,
என்ட்ரிய போலிய டெக்னிக்ஸ்க்கு வந்து தயார்படுத்திட்டு இருக்கோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்க CSIR IGIB லேப்ல ஃபெலூடா கிட் என்ற ஒரு கிட் வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த கிட்டோட பெரிய அட்வான்டேஜ்ங்கிறத நம்ம பார்த்தோம்னா, கொரோனா வைரஸுக்காக ரொம்பவே சென்சிட்டிவாக ரொம்ப சீப்பா பண்ண முடிய ஒரு டெக்னிக்கா இருக்கு இந்த டெக்னிக்க. இத வந்து வைரஸ் வந்து 3 மாசத்திலேயே இந்த கிட் ரெடி ஆகி அதை வந்து டாடா சன்ஸ் மூலமாக மார்க்கெட்ல கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான மினிஸ்ட்ரியோடைய அப்ரூவல் வந்தாச்சு. இன்னொரு சீக்கிரமாவே இந்த கிட் வந்து மார்க்கெட்ல வந்துடும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜா நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ட்ரக்கை வந்து நம்ம ஒரு டிசீஸுக்காக ஒரு ட்ரக்கை நம்ம டெவலப் பண்றதுங்கிறது வந்து நிறைய ட்ரையல்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து phase 1 phase 2 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அந்த மாதிரி நிறைய டைம் எடுக்கும். ஸோ இதுக்கெல்லாம் இவ்வளோ டைம் இதுக்காக நம்மள்ட்ட இல்லைங்கிறதுனால என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, மீதி வைரல் ட்ரக்ஸ் எடுத்து அது வந்து கொரோனாக்கு யூஸ் பண்ண முடியுமா, கோவிட் வைரஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமாங்கிறது பார்க்கறது ஒரு பெரிய ரிசர்ச்சா இருக்கு. இந்த பார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா மாலிகுலர் மாடலிங் டெக்னிக்ஸ் வழியாக அந்த வைரஸோடைய சீக்வன்ஸை கம்ப்யூட்டர்ல எடுத்து அந்த ட்ரக் மாலிக்யூலோட இன்டராக்ட் பண்ணி இது வந்து வைரஸுக்கு ஏதாவது பண்றதா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் லெவல்ல கண்டுபிடித்து அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கை வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரையல்ஸ் பண்றதுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த ரிசர்ச் பாயிண்ட் இருக்கு. இந்த மாதிரி நம்மளால பண்ண முடிஞ்சால், ஏற்கனவே இந்த ட்ரக் எல்லாமே வந்து ஃபேஸ் ட்ரையல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கிறதுனால உடனே வந்து கொரோனா வைரஸ் ட்ரீட் பண்றதுக்காக கொடுக்க முடியுங்கிறது தான் நம்மளோட பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த ட்ரக், இந்த ஏற்கனவே இருக்கிற ஆன்டிவைரல் ட்ரக்ஸ்ல நிறைய ட்ரக்ஸ் வந்து பேட்டன்ட் கவரேஜ்ல இல்லாம இப்ப இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸை எடுத்து அதை வந்து சீப்பா இந்தியால தயார் பண்ணி ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான மேனர்ல நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமாங்கிறது பாக்குறது இன்னொரு ரிசர்ச் பாயிண்ட் இருக்கு. இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய IICT ஹைதராபாத்ல இருக்கிற லேப் கெமிக்கல் டெக்னாலஜில ரொம்பவே இம்பார்ட்டன்டான லேப் இது. இந்த லேப் வந்து சிப்லா கம்பெனியோட சேர்ந்து ரெம்டெசிவிர் என்கிற ட்ரக்கை வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரக் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் அப்ரூவல் வந்தாச்சு. கூடிய சீக்கிரமே ரெம்டெசிவிர் வந்து ட்ரீட்மெண்ட், கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கெல்லாம் வேண்டிய மூலப்பொருட்கள் எங்கே கிடைக்கும்ங்கிறத அடையாளம் காட்டுறதுக்கான ஒரு வெப்சைட் ஆர் போர்ட்டல்ங்கிறது வந்து ஆல்ரெடி தொடங்கி இருக்கோம். ஆரோக்கிய பத்ங்கிற பேர்ல இந்த போர்ட்டல் இருக்கு. இந்தியால இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ் இதை வந்து ட்ரக் பண்றதுக்கானதா இருக்கட்டும், PPEக்கான ரா மெட்டீரியலா இருக்கட்டும், அடிசிவ்ஸா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சின்ன பொருட்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்றதுனால ஃபைனல் ப்ராடக்ட் பண்றவங்களுக்கு இந்தியாலேருந்து இதெல்லாத்தையும் எப்படி சோர்ஸ் பண்றதுங்கிறது தெரிய பெறப்படும். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாதிரி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தவிர நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் நியூஸ் பேப்பர்ல கூட இருக்கு, தமிழ்நாடுல செப்டம்பர் கடைசியில செகண்ட் டைம் ஸ்டேஜ் ஆஃப் சீரோ சர்வேலன்ஸ்ங்கிறத ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீரோ சர்வேலன்ஸ்ங்கிறதுல என்ன சொல்றோம்னா, ஏற்கனவே கோவிட் பாசிட்டிவான ஒருத்தருக்கோ இல்ல நமக்கே தெரியாம நமக்கு வைரஸ் வந்து வெளியில போயிருந்தாலோ நமக்குள்ள அந்த வைரஸை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஆன்டிபாடி ஜெனரேட் ஆகும். எவ்வளவு பேருக்கு இந்தியால இந்த ஆன்டிபாடி இருக்குங்கிறது பாக்குறது தான் இந்த சீரோ சர்வேலன்ஸ் நம்ம சொல்றோம். நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, எங்க எல்லா லேப்லயுமே, எங்க 38 லேப்லயுமே இருக்கிற எங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ், அவங்க ஃபேமிலி, எங்க இன்ஸ்டிடியூட்ஸுக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து இந்த டெஸ்ட், ஆன்டிபாடி டெஸ்ட் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, எவ்வளவு தூரத்துக்கு இந்தியால கோவிடுக்கு எகெயின்ஸ்டான ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். இதோடைய செகண்ட் பார்ட்டாக நாங்க என்ன பண்ண போறோம்னா, இதே ஆளுங்களை 6 மாசத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க திரும்பி டெஸ்ட் பண்ணி இந்த ஆன்டிபாடி நமக்குள்ள இன்னும் இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஆன்டிபாடி இருக்கிற வரைக்கும் நமக்கு வைரஸ் இன்னொருக்கா வர்றதுக்கான சான்ஸ்கள் கம்மி. அந்த மாதிரி நம்ம ஒரு 40% நம்ம பாப்புலேஷனுக்கு இந்த ஆன்டிபாடி இருந்தால் நம்ம ஊர்ல இருந்து கோவிட் போயாச்சுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
இது வந்து ஒரு பெரிய இந்தியா லெவல்ல நடக்கிற ஒரு பார்ட் ஆஃப் தி டயக்னாஸ்டிக்ஸ் ரிசர்ச்னே சொல்லலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்ஐஆர்ங்கிறது வந்து ஹியூமன் மேன்கைண்டுக்காக ரிசர்ச் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன். நாங்க பண்ற ரிசர்ச், நாங்க டெவலப் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சொசைட்டிக்கு போய் சேர்றதுக்காக மட்டுமே நாங்க பண்ற ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ மீதி சயின்ஸ் வைஸ் கோவிடுக்காக என்ன பண்றோங்கிறது எல்லாத்தையும் விட இந்த என்டையர் லாக்டவுன் பீரியட்ல நம்ம பார்த்த ஒரு ப்ராப்ளம்ங்கிறது சொல்லணும்னா, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போச்சு. நிறைய பேர் மெட்ரோஸ்ல வேலைக்கு வந்தவங்க திரும்பி கிராமத்துக்கு போனாங்க. இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற பேசிஸ்ல ஏதாவது பண்ண முடியுமாங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ரிசர்ச்சா இருந்தது. இந்த இதுல வந்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சானிடைசர், ஹேண்ட் வாஷ், ஃபேஸ் மாஸ்க், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ டிஸ்பென்சர், வாட்டர் பியூரிஃபையர் இன்றைய சின்ன சின்ன பொருட்கள் தயார் பண்ணி அவங்களே விற்க முடியற மாதிரி ஆன ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த ரிசர்ச்சா இருக்கு எங்களுக்கு. இதுல நீங்க சிஎல்ஆர்ஐங்கிறது ஸ்பெசிபிக்கா நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த கோவிட் டைம்ல நாங்க வந்து ஒரு போர்ட்டல் கூட லான்ச் பண்ணியிருக்கோம். ஆன்லைன்ல வந்து ஒரு வீட்ல இருந்துட்டே ஒரு பேக்கோ இல்ல ஒரு சின்ன கார்மெண்டோ உங்களால ஸ்டிச் பண்ண முடியுமா, உங்களால ஃபேஸ் மாஸ்க் எப்படி ஆன்லைன்ல உங்களுக்கு நாங்க சொல்லி தருதுங்கிறதெல்லாம் கூட நாங்க வந்து இப்போ ஒரு போர்ட்டல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். கடைசியாக தடுப்பூசி, வேக்சின், நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி, நம்மளே வந்து வேக்சின் நாளைக்கு வருது நாளைக்கு வருதுன்னு நம்ம நியூஸ் பேப்பர்ல போட்டு இருக்கோம். இன்பிட்வீன் போன வாரம் நீங்க பாத்தீங்கன்னா வேக்சின் ட்ரையல் ஸ்டாப் பண்றோம்னு ஒரு நாளைக்கு வந்தது, அடுத்த நாளைக்கு திரும்பி அது இது பண்ணினோம். இதே மாதிரிதான் ட்ரக் டெவலப்மெண்ட் கேட்லயும் இருக்கு. என்னுடைய கொலீக்ஸ் வந்து இதுக்கான ஹாஸ்பிட்டல் டிவைசஸ் என்னென்ன வேணுங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா நம்ம பார்த்தோம்னா, இந்த வேக்சினோ இல்ல மருந்துகளோ தயாராகிற வரைக்கும் நமக்கு எச்சரிக்கையாக இருந்தாவணும். அதுல ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிறது, கை வாஷ் பண்ணிட்டே இருக்கிறது, சோஷியல் டிஸ்டன்சிங், இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இதெல்லாம் வந்து சயின்டிபிக்காவே ப்ரூவ் ஆயிருக்கு தட் இதெல்லாம் வந்து கோவிடே உங்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோங்கிறது. இப்ப நம்ம வந்து அன்லாக் 1, 2, 3 நம்ம வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க், கை வாஷ் பண்றது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிட்டே இருந்தோம் என்றால் இந்த கோவிட் செயினை நம்மளால பிரேக் பண்ண முடியும். அண்ட் இன் தட் ப்ராசஸ் நமக்கு வந்து இந்த ஆன்டிபாடி டெவலப்மெண்ட்டுக்கான சான்சஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும்ங்கிறதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன். கடைசியாக எல்லாருமே வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து கோவிடுக்கு எகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணணுங்கிறதை சொல்லி ஐ லீவ் இட் ஓப்பன் டு என்னுடைய மீதி கொலீக்ஸ் எல்லாருக்கும் மீதி பாட்டத்தை இது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி டாக்டர் ஸ்ரீராம். டாக்டர் ஸ்ரீராமுடைய பகிர்ந்தது எல்லாரும் கேட்டோம். ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஓவராலாக சிஎஸ்ஐஆருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அது ஒரு மருந்து தயாரிக்கிறதா இருக்கட்டும், டெஸ்டிங்காக இருக்கட்டும், அதர் சப்போர்ட்டிவ் டிவைசஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இதே கோவிடை வந்து நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் த்ரூ போர்ட்டல் அண்ட் ஆல். ஸோ இந்த அளவுக்கு ஒரு விவரமாக சொல்கிறாரு. நல்லது. உங்களுடைய கேள்விகள் எதுனா இருந்தால் முன்னே சொன்ன மாதிரி இந்த சேட் பாக்ஸில், இந்த அரட்டை சலரத்தில் நீங்கள் கேள்விகளை பதிவிடலாம். பார்வையாளர்களுக்கு சொல்லிக்கிறேன். அவர் டாக்டர் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி சிஎஸ்ஐஆர் சிஎல்ஆரையும் பல்வேறு சோதனைகளில் ஈடுபட்டு அதோடைய இதுவும் தெரியுது, ரிசல்ட்ஸும் நம்மளுக்கு தெரியுது. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் இதாக சொல்கிறதுக்காக வேண்டி அதே நிறுவனத்திலிருந்து சிஎல்ஆர்ஐலேருந்து நம்ம கூட இன்னைக்கு பேச்சாளராக இருக்கிறாங்க டாக்டர் முதன்மை விஞ்ஞானி, மூத்த விஞ்ஞானி இருக்காங்க. டாக்டர் ஏ ஞானமணி கலந்துரையாட இருக்கிறார்.
அடுத்த பேச்சாளராக டாக்டர் ஞானமணி அவர்களை இந்த கருத்தரங்கிற்கு அழைக்கிறேன். மேடம், ஞானமணி மேடம். எஸ் சார். ப்ளீஸ். ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே ஓகே. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வலைவழி கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்ற சக பேச்சாளர்களுக்கும் என் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இந்த கருத்தரங்கின் தலைப்பு CSIR COVID-19 அடிச்சுவடுகள். இதை அடிச்சுவடுகள் என்று சொல்வதை விட தடம் பதித்தல் என்ற சொல்லே சரியான சொல்லாக அமையும் என்பது என் கருத்து. அதாவது இந்த வைரஸ் சமூக பரவல் தடுப்பு முயற்சியில் CSIR-இன் தடம் எவ்வாறு எந்த விதத்தில் எல்லாம் பதிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றிய ஒரு கலந்துரையாடல் ஆகும். இந்த தலைப்பிற்கு உள்ளே செல்லுவதற்கு முன் ஒரு சிறு விழிப்புணர்வு விளக்க உரையை கேட்போம். சார், என்னுடைய ஹலோ சொல்லுங்க மேடம். என்னுடைய பவர் பாயிண்ட் லோட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் சார், அதான் பாக்குறேன். ஒரு நிமிஷம். மகேஷ், ஸ்கிரீன் ஷேர்னு வரும், அதுல ஷேர் பண்ணி. ஸ்கிரீன் ஷேர்ல தான் போடுறேன், பட் ஆனா வரல. அதுதான் பாக்குறேன். நான் ஓபன் பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் சார், நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நான் ஒரு நிமிடம் சார். ஓகே, ரே வருது, பட் ஆனா அது ஓகே. ஒரு நிமிஷம். ஷேரிங்ல வரல. ஓகே. சார் வந்துருச்சுங்களா? ரொட்டேட் ஆகுது. வந்துருச்சு. ஓகே. சோ இந்த தலைப்புக்கு உள்ளே செல்லுவதற்கு முன் இந்த கொரோனா பற்றிய ஒரு விழிப்புணர்வு விளக்க உரையை நாம் காண்போம். இந்த விழிப்புணர்வு விளக்க உரையில் கடந்த 6 மாதங்களாக நாம் அனுபவித்து வரும் வைரஸ் தொற்று குறித்து விளக்கமாக காண்போம். நம் வள்ளுவ பெருந்தகை கூறியது போல், அறிவுரிமை அதிகாரத்தில் கூறியது போல், அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அதாவது ஒன்றை பற்றிய தெளிந்த அறிவு இருப்பின் அதை பற்றிய பயமும் அதனால் உண்டாகும் அழிவினை பற்றிய பயமும் நமக்கு தேவையில்லாதது. இன்னும் விளக்கமாக பார்ப்போமானால், இந்த கொரோனா வைரஸ் தொற்று பற்றிய தெளிந்த அறிவு நம்முடைய வீணான பயத்தினை போக்க வல்லது. இந்த தெளிந்த அறிவு எப்படி பெறுவது என்றால், அதை பற்றிய விளக்க உரைகள், மருத்துவ குறிப்புகள் மற்றும் அதை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை படிப்பதன் மூலமும் கேட்பதன் மூலமே பெற முடியும். சரி, இந்த கொரோனா வைரஸ் என்பது என்ன என்று பார்ப்போமானால், கொரோனா வைரஸ் ஒரு தனிப்பட்ட உயிரினம் அல்ல. இதற்கு மிகப்பெரிய குடும்ப பின்னணி உள்ளது. இந்த குடும்ப பின்னணி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1960 ஆகும். இந்த குடும்பத்தில் 7 வகையான பிரிவுகள் உள்ளதாக தெரிகின்றது. முதல் 4 பிரிவுகள் சாதாரண சளி மற்றும் காய்ச்சலை உண்டு பண்ணும் என்று அறியப்படுகிறது. 5வது பிரிவான SARS-CoV என்று கண்டறியப்பட்டது. இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 2003. இது சீனாவில் தோன்றி கிழக்கு ஆசிய நாடுகள் உட்பட 26 நாடுகளில் பரவியது. பலி எண்ணிக்கை 1000க்கும் கீழ் தான். ஆனால் 6வது பிரிவாக MERS-CoV, மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ், இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 2012 ஆகும். இது சவுதி அரேபியாவில் தோன்றி 20க்கும் மேற்பட்ட மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவி 800க்கும் அதிகமான உயிர்களை பழிவாங்கியது. ஆனால் தற்போது 7வதாக வந்துள்ள இந்த வைரஸ் சீனாவில் உள்ள வூகான் என்ற மாநிலத்தில் 2019ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. இது மற்ற 6 வைரஸ்களை காட்டிலும் வீரியம் உள்ளதாக உள்ளது.
மேலும் வேகமாக பரவும் தன்மை கொண்டதாகவும் இருக்கின்றது. இதன் தாக்கத்தின் பொருட்டு எந்த அறிகுறிகளும் தென்படவில்லை. தொற்று ஏற்பட்ட 80% நோயாளிகளுக்கு எந்த அறிகுறியும் இல்லை. இதனால் இந்த தொற்றை கண்டறியும் திறன் குறைகின்றது. மேலும் தொற்றை கண்டறியும் நேரமும் அதிகமாக உள்ளது. மேலும் இது ஒரே ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் திடீர் மாற்றங்களினால், அதாவது மியூட்டேஷன் என்று சொல்லுவோமே, அந்த மாற்றங்களினால் 11 வகையான கிளைகளை பரப்பியுள்ளது. எடுத்துக்காட்டாக சீனாவில் உள்ள வைரஸ் ஓ வகையை சார்ந்தது என்றும் இது பலவிதமான மாற்றங்களை அடைந்து A2A என்ற கிளையாக மாறி உலகம் முழுதும் பரவியுள்ளது. சரி, இந்த வைரஸ் ஏன் சுவாச பாதையை மட்டும் தாக்குகின்றது? இந்த கேள்விக்கு சரியான பதிலை நாம் இந்த வைரஸ் உருவத்தையும் அதனுள் உள்ள காம்போசிஷனை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவின் சியாட்டிலை சேர்ந்த ஆராய்ச்சி குழு ஒன்று கிரையோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி வாயிலாக கொரோனா வைரஸை படம் பிடித்தது. அதில் கொரோனா வைரஸ் என்பது ஒரு வட்ட வடிவமான பந்தை சுற்றிலும் கிரீடத்தை போன்ற பல முட்கள் உள்ளதாகவும் கூறியது. இந்த முட்களே, அதாவது ஸ்பைக்ஸ் என்று நம்ம சொல்கின்றோமே, இந்த முட்கள் தான் வைரஸ் நம் உடலின் உள்ளே செல்வதற்கு உதவியாக உள்ளது. அதனால்தான் வைரஸ் தொற்றின் தடுப்பு மருந்துகள் இந்த முட்களில் உள்ள புரோட்டீனை குறிவைத்தே ஆராயப்பட உள்ளன. வைரஸ் ஸ்பைக்குகள் நம் சுவாச பாதையில் உள்ள ACE2 ரிசெப்டார், அதாவது ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் 2 உடன் எளிதாக ஒட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நம் சுவாச ஏன் அந்த ACE2 ரிசெப்டார் மட்டும் அதனுடன் ஒட்டிக்கொள்ளும் என்று பார்த்தால், நம் சுவாச குழாய் மற்றும் நுரையீரலின் மேல் பகுதி செல்களில் இந்த ACE2 ரிசெப்டார் மிக அதிகமாக இருக்கின்றது. சரி, சுவாச பாதையில் ஒட்டிக்கொண்ட பிறகு எதற்கு நுரையீரலை தாக்குகின்றது? இதற்கு என்ன காரணம் என்று பார்ப்போமானால், நம்முடைய உடம்பில் எப்பொழுது எல்லாம் நம் உடம்பிற்கு தேவையில்லாத பொருட்களோ நுண்ணுயிர்களோ உள்ளே செல்ல முற்பட்டால் நம்முடைய சொந்த வெள்ளை அணுக்கள் அந்த பொருட்கள் அல்லது நுண்ணுயிர்களுடன் போராடி அதை வெளியேற்ற பாடுபடும். அப்படி ஒரு போராட்டத்தின் போது அவை சைட்டோகைன் என்னும் வேதிப்பொருளை உருவாக்குகின்றன. கொரோனா வைரஸ் தொற்றினால் உண்டாகும் சைட்டோகைன்ஸ் நம் நுரையீரலின் இரத்த குழாய் நாளங்களை சிதைத்து சிறு சிறு கட்டிகளை, இரத்த கட்டிகளை உருவாக்கி விடுகின்றன. இந்த சிறு சிறு இரத்த கட்டிகள் நுரையீரலிலும் மற்ற உடல் பாகங்களுக்கும் பரவி மூச்சு திணறலையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துகின்றது. இதை சைட்டோகைன் ஸ்ட்ராம் என்று நாம் சொல்லுவோம். இந்த வகை செயலினால் தான் கொரோனா வைரஸ் தொற்றும் நிமோனியாவும் ஒன்றல்ல என்பது அறியப்பட்டது. ஓகே, கொரோனா வைரஸ் தொற்று யாரை அதிகம் பாதிக்கும் என்று பார்த்தால், கொரோனா தொற்றின் தொடக்க நிலை இது இளம் வயதினரை தாக்காது என்றும் 60 வயதிற்கு மேற்பட்டோரை தாக்கும் என்பதாக அறியப்பட்டது. ஏன் 60 வயதுக்கு மேற்பட்டோர் பாதிப்படைகின்றார்கள் என்று பார்த்தால், இது அவர்களது இணை நோய்களான, அதாவது கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லுவோமே, அந்த இணை நோய்கள் ஒரு காரணியாக உள்ளது. என்னென்ன இணை நோய்கள் என்று பார்த்தால், இருதய நோய், நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், ஆஸ்துமா, சிறுநீரக செயலிழப்பு, கல்லீரல் கோளாறு, புற்றுநோய் உள்ளவர்கள், உடல் பருமன் உடையவர்கள் இதில் அடங்குவர். மற்றும் புகைப்பிடிப்பவர்களை இது அதிகம் தாக்கும் என்று அறியப்பட்டது. ஏனென்றால் புகையிலில் உள்ள நிக்கோட்டின் கொரோனா வைரஸ் நுரையீரலில் உள்ளே செல்வதற்கு ஏதுவாக ACE2 ரிசெப்டார் ஒரு நிமிஷம் இல்ல நான் தான் ஏதுவான ACE2 ரிசெப்டாரை தூண்டிவிடுகின்றது. இதனால் இறப்பு விகிதம் அதிகரிக்கின்றது. சரி, இதன் அறிகுறிகள் தான் என்ன? இதன் தாக்கத்தை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது? வைரஸ் தொற்று ஒருவர் உடலில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் குறைந்தது 1000 எண்ணிக்கையில் உடலினுள் செல்ல வேண்டும். ஆராய்ச்சியின் முடிவின்படி நம் மூச்சு மூலமும் பேச்சு மூலமும் 20 200 எண்ணிக்கையிலான வைரஸ்கள் உட்புக முடியும். அதே சமயம் நான் நிறுவினாலோ தும்மினாலோ 2 லட்சத்திற்கும் அதிகமான வைரஸ்கள் உட்புக சாத்தியமாகின்றது. சரி, அப்படி உட்புகுந்த வைரஸ்கள் எப்படி அதன் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன? எவ்வாறு நாம் அறிவது என்றால், பல்வேறு மருத்துவ குறிப்புகளின் அடிப்படையில் அதன் தாக்கத்தின் அறிகுறியானது நீண்டு கொண்டே செல்கின்றது. இன்று வரை இந்த குறிப்பிட்ட அறிகுறிதான் இந்த வைரஸின் தாக்கம் என்று இறுதியாகவோ அறுதியாகவோ குறியிட்டு கூற முடியவில்லை. பொதுவான அறிகுறிகளான காய்ச்சல், வறட்டு இருமல், சோர்வு. டாக்டர் ஞானமணி, எஸ் சார், அது ஒரே ஸ்லைட்ல இருக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்குது. நான் மாத்த போறேன் சார், நெக்ஸ்ட் தான் மாத்த போறேன். நம்ம சிஎஸ்ஐஆர் வரும்போது மாத்திடுவேன் சார்.
ரைட் ஓகே. மற்றும் நிறம் மாற்றம் என்பது ஒரு சாதாரண அறிகுறிகளாகும். வேறு அசாதாரண அறிகுறிகளும் கண்டறியப்பட்டுள்ளன. அவை என்னவென்றால் விக்கல். அமெரிக்காவில் COVID-19 தொற்று உள்ள நபருக்கு விக்கல் தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. ஆனால் விக்கலுக்கும் நோய் தொற்றுக்கும் இடையே என்ன உறவு என்பது ஆராயப்பட வேண்டியது ஆகின்றது. மேலும் தலைமுடி உதிர்வு, தோல் தொடர்பான அறிகுறிகளும் அசாதாரண அறிகுறிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. சோ இதன் மூலம் மேல் குறிப்பிட்ட விவரங்களிலிருந்து நாம் ஆராய்ச்சியை எவ்வாறு ஆரம்பிப்பது, எவ்வாறு இந்த கொரோனா தடுப்பு நோயிலிருந்து நம்மை பாதுகாப்பது என்று பார்த்தோமானால், இதை கருத்தில் கொண்டுதான் கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் தன் கீழ் உள்ள ஆராய்ச்சி மையங்களை இந்த வகையான ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தி உள்ளது. இந்த விளக்க உரையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், வைரஸ் அசுர வேகத்தில் பரவுகிறது. இன்றைய தேதியில் வைரஸ் தொற்றின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த எண்ணிக்கை 1 கோடியை எட்டும் என்பதாக அறியப்படுகின்றது. சோ இதன் மூலம் இந்த கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR இந்த தொற்றை எந்த வகையில் கொண்டு தடுப்பது என்று ஆராயும் போது, முதலில் நமக்கு தேவையான 5 தேவையான பகுதிகள் உள்ளன. முதல் தேவை நம் சக பேச்சாளர் டாக்டர் ஸ்ரீராம் சொன்னது போல், முதல் தேவை இந்த வைரஸ் தொற்றை கண்டறியும் சோதனை நேரம் மிக அதிகமாக உள்ளது. இந்த இடைவெளி நேரத்தில் வைரஸ் பரவல் அதிகமாக இருக்கிறது. இதை தடுப்பதற்கு குறைவான சோதனை நேரமும் குறைந்த செலவிலான பரிசோதனை உபகரணங்களும் தேவையாக இருக்கின்றன. இரண்டாவதாக, இந்த வைரஸ் பற்றிய மரபணு குறிப்புகள் நம்மிடம் இல்லை. இதனால் தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்க தாமதமாகின்றது. மேலும் நாம் ஏற்கனவே உபயோகிக்கும் வைரஸ் தடுப்பு மருந்துகளை மறுபயன்பாடு ரீபர்பஸ் செய்தால் எவ்வாறு பலன் தரும் என்பது பற்றிய குறிப்புகளும் நம்மிடம் இல்லை. மருந்துகளை மனிதர்களிடத்தில் சோதனை செய்தும் அறியும் முறையிலும் நம் ஆராய்ச்சி தேவைப்படுகின்றது. இந்த வைரஸ் சோதனை மற்றும் பாதுகாப்பிற்காக நாம் உபயோகிக்கும் கவச உடை PPE மற்றும் கவச உடைகள் மற்றும் கவசங்களால் உருவாக்கும் திடக்கழிவுகள் மேலாண்மை பற்றிய ஆராய்ச்சிகளும் நம்மிடம் அதிகம் இல்லை. அதனால் CSIR தன்னுடைய மற்ற ஆராய்ச்சி நிலையங்கள் வாயிலாக இந்த வகையான ஆராய்ச்சிகளை உருவாக்கி உள்ளது. இந்த முதல் வகையான ஆராய்ச்சியானது குறைந்த செலவில் குறைந்த நேரத்தில் வைரஸ் தொற்றை அறிவது எப்படி. ஹைதராபாத்தில் உள்ள CSIR CCMB ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கியுள்ள ட்ரை ஸ்வாப் ஒரு வரப்பிரசாதமாக அறியப்படுகிறது. இது நடைமுறையில் உள்ள வெட் ஸ்வாப் மற்றும் வைரல் மீடியம் வெகு சீக்கிரம் மாசு அடைகிறது. இதனால் சோதனை முடிவுகள் தவறாக கிடைக்கப்படுகின்றன. அதனால் CSIR CCMB-யின் ட்ரை ஸ்வாப் முறை மிகவும் எளிது, மேலும் மிகவும் குறைந்த நேரத்தில் நமக்கு முடிவு தெரிய வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மேலும் CSIR-இன் IIM ஒரு எளிமையான குறைந்த செலவுள்ள சோதனை கிட்டை கண்டுபிடித்துள்ளது. இந்த சோதனை கிட் நடைமுறையில் உள்ள RT-PCR கிட்டை காட்டிலும் மாறுபட்டது. இதன் பெயர் RT-LAMP, அதாவது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் லூப் மீடியேட்டட் ஐசோதெர்மல் ஆம்பிளிஃபிகேஷன். இந்த 2 முறைகளும் திறன் மதிப்பீட்டுக்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பயன்பாடு வெகு சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். மற்றும் CSIR IIGB டைரக்டர் டாக்டர் ஸ்ரீராம் சொன்னது போல், CSIR IIGB ஃபெல்லுடா என்ற முறையை டாடா சன்ஸ் என்ற நிறுவனத்துடன் இணைந்து கண்டுபிடித்துள்ளது. இந்த முறையும் குறைந்த செலவில் வைரஸ் தொற்றை கண்டறிய உதவும். மேலும் மற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களும் இந்த தொற்றை கண்டறியும் எளிய முறையை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்கியுள்ளன. நமது இரண்டாவது தேவையான மரபணு பற்றிய குறிப்பு அறிதல். CSIR-இன் மெகா லேப்ஸ் NGS எனப்படும் அடுத்த தலைமுறை மரபணு வரிசையை கண்டுபிடிக்கும் இயந்திரத்தின் மூலம் அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட இலுமினா என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு இதுவரை 1500 இருந்து 3000 வரையிலான வைரஸ்களின் மரபணுவை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளது. இதன் முடிவுகளின் மூலம் வைரஸ் தொற்றின் ஆரம்ப நிலை, எந்த வகையான வைரஸ், தடுக்கும் மருந்துகளின் நிலைப்பாடு பற்றிய குறிப்புகளை நாம் உடனடியாக பெற முடியும். மேலும் CSIR IICT ஹைதராபாத் ஆராய்ச்சி நிறுவனம் குறைந்த செலவில் செயல்திறன் மிக்க மருந்து மூலப்பொருளை தயாரிக்கும் முறையை கண்டறிந்துள்ளது. அது மட்டுமல்ல, இந்த கண்டுபிடிப்பை மிகப்பெரிய மருந்து தயாரிக்கும் நிறுவனமான சிப்லாவுக்கு தொழில்நுட்பம் பரிமாற்றம் செய்துள்ளது. ஹலோ, கேக்குது, இப்போ கேக்குது. சிப்லா என்ற கம்பெனிக்கு தொழில்நுட்ப பரிமாற்றம் செய்துள்ளது.
இதன் மூலம் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் மருந்துகள் மிக குறைந்த செலவில் மக்களை சென்றடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. மூன்றாவது தேவையான உபயோகத்தில் இருக்கும் வைரஸ் தடுப்பு மருந்துகளை மறுபயன்பாடு அல்லது ரீபர்பஸ் மூலம் தொற்றை தடுப்பது என்பது சிஎஸ்ஐஆரின் IITR, CDRI, IICT ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த வகையான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவரும் பட்சத்தில் நமக்கு குறைந்த செலவில் வைரஸ் தொற்று மருந்து கிடைக்கும். அடுத்த கட்டமாக CSIR சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் சேர்ந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எனப்படும் மனிதர்களிடம் சோதனைகளின் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. இதற்காக ரெம்டிசிவிர் அண்ட் ஃபெவிபிரவிர் அண்ட் காசிசின் ஆகிய மருந்துகளும் மறுபயன்பாடு நமக்கு தெரிய வரும். ஐந்தாவது தேவையான திடக்கழிவு மேலாண்மை, அதாவது கவச உடைகள் மற்றும் முகக்கவசம் என்பது இன்றைய தேதியில் நிரந்தரமாக உள்ளது. இதன் பயன்பாடு ஒரு முறைதான் என்பதால் ஒவ்வொரு டெஸ்டிங் சென்டரிலும் இருந்து தினசரி 10 இருந்து 100 கிலோகிராம் வரையிலான கவச உடைகள் குப்பைக்கு செல்கின்றன. இது செயற்கை வேதிப்பொருளால் தயாரானது என்பதால் இது பூமியில் மிகப்பெரிய திடக்கழிவு மாசை உண்டாக்கும். அதனால் திடக்கழிவு மாசு மற்றும் அதன் மேலாண்மை என்பது உடனடியாக தேவை. இதை கருத்தில் கொண்டு CSIR-இன் NCL, IIIT மற்றும் CMERI, IITR ஆகியவை இணைந்து இந்த கழிவுகளில் இருந்து பயனுள்ள பொருட்களை பெறுவதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்த ஆராய்ச்சிகளின் முடிவில் திடக்கழிவு மாசுவில் இருந்து பூமியை நம்மால் ஓரளவாவது காப்பாற்ற முடியும். மேலும் மறுசுழற்சி செய்வதன் மூலம் நம்மால் எரிசக்தி, வாகனங்களின் பகுதி பொருட்கள் ஆகியவற்றை பெற முடியும். இது மட்டுமல்ல, CSIR மற்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் தங்களுடைய பங்கை பலவிதமான முறையில் செயல்படுத்தி வருகின்றன. எடுத்துக்காட்டாக CSIR-இன் கிருமி நாசினி தயாரிப்புகள், கவச உடைகள், முகக்கவசங்கள் அந்தந்த மாநில உபயோகத்திற்கு அனுப்பப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கிருமி நாசினி உபயோகத்துக்கு தேவைப்படும் உபகரணங்களும் தயாரிப்பிலும் CSIR-இன் தடம் பதிக்கப்பட்டுள்ளது. முடிவாக நான் சொல்ல வருவது என்றால், ஒரு விஞ்ஞானியாக CSIR-இன் கீழ் பணிபுரிவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நம்மை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக இணை நோய்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். ஆல்கஹால் கையெழும்ப மட்டுமே தேவை, அது அருந்த அல்ல. நம்மை நாம் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். யோகா மற்றும் பிராணாயாமத்தை நாம் தினசரி கடமையாக கொள்ள வேண்டும். கொரோனா சிகிச்சைக்கு நாம் முற்பட வேண்டும். உடலை வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். முகக்கவசத்துடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். தனிமனித இடைவெளியுடன் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் கடைபிடித்தால், நம் வாழ்க்கை முறையில் கடைபிடித்தால் கொரோனாவோ அல்லது கூற்றுவனோ நம்மை நெருங்க மாட்டார்கள். வாழ்க வையகம், வாழ்க CSIR. எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த கொரோனா போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவோம். மேலும் ஒரு சகாப்தத்தை படைப்போம் என்று இறுதியாக கூறுகிறேன். நன்றி. நன்றி டாக்டர் ஞானமணி. ரொம்ப சூப்பரா இருந்தது உங்க டாக்கு. அதாவது நீங்க ரொம்ப விவரிச்சு சொன்னீங்க. ஆஸ் அ சயின்டிஸ்ட், த சயின்ஸ் பிஹைண்ட் தி கொரோனா வைரஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதை கேட்கறதுக்கு. பார்வையாளர்கள் கொஞ்சம் இன்னும் பெனிஃபிட் ஆயிப்பாங்க நினைக்கிறேன். இதை கிளாரிட்டி வந்திருக்கும் கொஞ்சம். அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த என்ன இந்த கோமார்பிட் டிசீஸ்னால வந்து ப்ராப்ளம் இருக்கு, அப்புறம் முதியோர்களுக்கு என்ன இது, அதெல்லாம் நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி. அதே போல நீங்க அந்த உங்களுடைய அந்த CLRI நிறுவனத்துடைய பங்கு என்னன்றது ரொம்ப விலாவாரியா சொன்னீங்க, கிளியரா. நன்றி உங்களுடைய உரைக்கு. இதுல டாக்டர் ஞானமணியுடைய பேச்சுல எங்களுக்கு கேள்விகள் இருந்தா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம், அவங்க இருப்பாங்க ஆன்சர் பண்றதுக்கு. சரி, நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். அடுத்தது காரைக்குடியில் உள்ள CSIR செக்ரி இயக்குநராக இருக்கும் டாக்டர் N. கலைச்செல்வி பேச உள்ளார். டாக்டர் கலைச்செல்வி கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக
ஆராய்ச்சி பணிகளில் முதன்மையாக மின் வேதியியல் சக்தி அமைப்புகளில் கவனம் செலுத்துகின்றார். அவரது ஆராய்ச்சி ஆர்வலங்களில் லித்தியம் மற்றும் லித்தியம் பேட்டரிகள் மட்டுமல்லாது எரிசக்தி சேமிப்பு மற்றும் எலக்ட்ரோ காடலிட்டிக் பயன்பாடுகளான சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் மற்றும் கழிவு செல்வத்தால் இயக்கப்படும் மின் முனைகள் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் முக்கியமானவை. கோவிட்-19 போது மருத்துவமனை உதவி சாதனங்கள் மற்றும் முகமுடிகள் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டட் டிவைசஸ், then PPE personal protective equipments, இதெல்லாம் உருவாக்குறதுல செக்ரி வந்து நல்ல ஈடுபட்டிருந்தது. இந்த பகுதிகள் செக்ரின் முயற்சிகள் அவங்க டாக்டர் கலை வந்து நம்ம கூட இப்போ கலைசெல்வி வந்து பகிர்ந்துக்குவாங்க எப்படி செக்ரி வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு இந்த கோவிட் இதை இது பண்றதுக்காக வேண்டி. டாக்டர் இவங்க ப்ளீஸ், டாக்டர் கலைசெல்வி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றெல்லாம் பாடி சென்ற பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட்ட பாரதியின் வரிகளை போற்றி உலகெங்கும் வாழ்கின்ற, தமிழை வாசிக்கின்ற, தமிழை சுவாசிக்கின்ற, தமிழை நேசிக்கின்ற தமிழ் மக்களை வலை வழி தமிழ் கருத்தரங்கின் மூலமாக சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர்களே, சுதந்திர இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக இந்த நாட்டிலே விதைக்கப்பட்ட முதல் வித்து CSIR என்னும் நல் முத்து ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி இன்று 38 ஆய்வகங்களை இந்த நாடு முழுவதும் பல்வேறு அறிவியல் துறைகளிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு பல்லாயிரக்கணக்கான விஞ்ஞானிகள், தொழில்நுட்பவியலாளர்கள், பல லட்சம் அளவிலான ஆராய்ச்சி மாணவர்கள், இளம் விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர் என்று ஒரு மிகப்பெரிய குடும்பமாக ஒரு ஒப்பற்ற சேவையை ஓசையின்றி செய்து வருகின்ற CSIR நிறுவனத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த 38 ஆய்வகங்களின் ஒரு ஆய்வகமாக தென்கோடி தமிழகத்தின் ஒரு சிறிய கடைக்கோடி காரைக்குடி சிறிய நகரத்திலே வள்ளல் அழகப்பரின் ஆசியோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம்தான் மத்திய மின் வேதியியல் ஆய்வகம், CSIR சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இந்த ஆய்வகத்தின் மூலமாக மின் வேதியியல் அணுகுமுறைகளால், மின் வேதியியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பங்களின் மூலமாக தனிநபர் தேவையாக இருக்கலாம், சமுதாயத்தின் தேவையாக இருக்கலாம், உலகளாவிய தேவையாக இருக்கலாம், இந்த நாட்டின் பாதுகாப்பு குறித்த தேவையாக இருக்கலாம், அல்லது தொழில் நிறுவனங்களின் குறிப்பிட்ட தேவையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் அதற்கான தீர்வினை மின் வேதியியல் ஆய்வுகளின் மூலமான தொழில்நுட்பம் என்ற ஒற்றை சாளரத்தின் மூலமாக இன்றளவும் அனைத்து தீர்வுகளுக்கும் முடிவுகளை வழங்கி கொண்டிருக்கின்ற நிறுவனம்தான் எங்களுடைய சிக்ரி என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற மத்திய மின் வேதியியல் ஆய்வகம். அந்த வகையிலே சமூகத்தின் இன்றைய பிரச்சனையான இந்த உலகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கின்ற கோவிட்-19 என்று சொல்லுகின்ற கொரோனா நோய் தொற்றிற்கு எதிரான போராட்டத்திலே எவ்வாறு எங்களுடைய நிறுவனம் மத்திய மின் வேதியியல் நிறுவனமானது எப்படி தன்னை மடைமாற்றம் செய்து தன் அணுகுமுறைகளை சீரமைத்து தேவைக்கேற்ப வடிவமைத்து தொழில்நுட்பங்களாக அறிமுகப்படுத்தி மக்கள் பணியாம் மகேசன் பணியிலே எப்படி தன்னை நிலைநிறுத்தியது என்ற கருத்தை அடுத்த சில மணித்துளிகளில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் இணைந்திருக்கின்றேன். அன்பர்களே, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்றும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை
எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்றும் சொல்லி சென்ற வள்ளுவரனுடைய திருக்குறளின் வழியிலே பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ற ஒரு குடையின் கீழ் பாரம்பரிய மருந்துகள், ஊட்டச்சத்து, சமச்சீர் உணவு முறை மற்றும் இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தி ஊக்குவிப்பான் ஆகிய முறைகள் எல்லாரும் பரிந்துரைக்கப்பட்டாலும் கூட நாட்களின் நகர்விலும் பொதுவெளியிலே நிகழ்கின்ற தவிர்க்க முடியாத சந்திப்புகளாலும் கிருமி தாக்கத்திற்கு ஆளான மனிதர்களை நாம் தினம் தினம் சந்திப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகிவிட்டது. அந்த வகையிலே கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை எங்களுடைய தாய்க்கழகமான CSIR நிறுவனம் 6 தளங்களிலே செயல்படுத்தி வருகிறது என்ற செய்தியை சக இயக்குனர் முனைவர் ஸ்ரீராம் அவர்கள் அழகாக எடுத்துரைத்தார். நோய்க்கிருமி பரவலை கண்காணித்தல், கிருமிகளின் பரவலை தடுத்தல், கிருமிகளுக்கு எதிரான மருந்து கண்டுபிடித்தல், சிகிச்சைக்கான இடம்பெயர வல்ல மருத்துவமனைகளை அமைத்தல், மருத்துவமனை சார் உபகரணங்களை வடிவமைத்தல், தற்சார்பு மற்றும் தனிமனித பாதுகாப்பு உபகரணங்களை வடிவமைத்து வழங்குதல், சந்தை வழி பரிமாற்றம் மற்றும் பரிவர்த்தனை சங்கிலி மேலாண்மை சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் என்ற 6 தளங்களிலே எங்களுடைய CSIR நிறுவனமானது தன்னுடைய பணியினை மிகப்பெரிய அளவிலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே 38 ஆய்வகங்களின் ஒரு பிரிவான காரைக்குடி சிக்ரியின் மூலமாக நாங்கள் எங்களை ஒரு குறிப்பிட்ட துறையிலே நேர்படுத்தி கொண்டோம். அதுதான் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டட் டிவைஸ் அண்ட் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவமனை சார் உபகரணங்கள் மற்றும் தனி மனித பாதுகாப்பு உபகரணங்களை வடிவமைத்து வழங்குகின்ற ஒரு பணியினை நாங்கள் சிறமேற்கொண்டு ஏற்றுக்கொண்டோம். அந்த வகையிலே கடந்த 5 மாதங்களிலே 5 தொழில்நுட்பங்களை மின் வேதியியல் அடிப்படையிலான தொழில்நுட்பங்களுடன் இணைத்து நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு பயன்படும் விதத்திலே மிக குறிப்பாக எங்களுடைய தொழில்நுட்ப பரிவர்த்தனைகளை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்காக வடிவமைத்து கொடுத்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக உலக சுகாதார நிறுவனமான வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவர்களுடைய பரிந்துரையின்படி தயாரிக்கப்பட்ட சோப்பு கரைசல் சோப் சொல்யூஷன் மற்றும் கை சுத்திகரிப்பான் ஹேண்ட் சானிடைசர் கரைசல் நறுமணமூட்டிகளால் மதிப்பு கூட்டப்பட்டு பலதரப்பட்ட கொள்கலனிலே அடைத்து எங்களது ஆய்வக ஊழியர்கள் மற்றும் காரைக்குடியை சுற்றியுள்ள புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி அலுவலகங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற முதல் வரிசை களப்பணியாளர்களுக்கு இலவசமாக வழங்கி வருகின்றோம். அதே வழியிலே தற்பொழுது கை சுத்திகரிப்பான் ஹேண்ட் சானிடைசரை ஜெல் அல்லது கூழ்ம வடிவிலே தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடுத்த கட்டமாக தானியங்கி சுத்திகரிப்பான், நம் கைகளால் தொடப்படாமல் தானாக இயங்கவல்ல தானியங்கி சுத்திகரிப்பான் மூலம் சானிடைசர் டிஸ்பென்சிங் என்று சொல்லப்படுகின்ற பொது வெளியிலே இந்த சுத்திகரிப்பானை நாம் பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இதன் 3வது படியாக ஹைப்போ என்று சொல்லப்படுகின்ற கிருமி நாசினியை நாங்கள் எங்களுடைய மைய மின் வேதியியல் ஆய்வகத்தின் ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை மறுசீரமைத்து இந்த கோவிடுக்காக நாங்கள் திருத்தி அமைத்திருக்கின்றோம். சிக்ரி நிறுவனத்தினுடைய பாரம்பரிய பழமையான தனித்துவம் பெற்ற டைட்டேனியம் சப்ஸ்ட்ரேட் இன்சால்யூபிள் ஆனோட் என்ற தொழில்நுட்பத்தை ஹைப்போ என்று சொல்லப்படுகின்ற கிருமி நாசினி தயாரிப்புக்காக வடிவமைப்பு செய்து சாதாரண கல் உப்பிலிருந்து 3 ரூபாய் பெர் லிட்டர் என்ற அளவிலே நாம் பெறக்கூடிய வகையிலே மின் வேதியியல் முறையிலே இந்த ஹைப்போ கிருமி நாசினியை நாளொன்றுக்கு 500 மில்லி லிட்டரிலிருந்து 50 லிட்டர் வரை தயாரிக்கும் விதமான தொழில்நுட்பமாக நாங்கள் மேம்படுத்தி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கான தொழில்நுட்பமாக பரிமாற்றம் செய்திருக்கின்றோம். இந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவிலே பொதுமக்களிடத்திலே வரவேற்பினை பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும்
சில நேரங்களில் ஒவ்வொரு வாரமும் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் அளவிலான ஹைப்போகிருமி நாசினியை நான் முன்னர் குறிப்பிட்டபடி காரைக்குடி, புதுக்கோட்டை, சிவகங்கை எல்லைகளுக்கு உட்பட்ட ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி அலுவலகங்கள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு இலவசமாக இன்றளவும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நான்காவதாக முகக்கவசம், 2 அடுக்கு முகக்கவசம், 3 அடுக்கு முகக்கவசம், பருத்தி துணியிலே தயாரிக்கின்ற தொழில்நுட்பத்தை வெப் ட்ரைனிங் என்று சொல்லப்படுகின்ற இணைய வழி பயிற்சியின் மூலமாக சுய உதவி குழுக்கள், இல்லத்தரசிகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தாங்களே முன்வந்து தங்கள் வீட்டிலேயே செய்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு நாங்கள் இணைய வழி பயிற்சியை செய்து கொடுத்திருக்கின்றோம். இதன் அடுத்த கட்டமாக மதிப்பு கூட்டப்பட்ட வகையிலே சிறப்பு இழைகளால் தயாரிக்கப்பட்ட 3 அடுக்கு முகக்கவசம். இந்த 3 அடுக்கு முகக்கவசத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், வெளிப்புறத்திலே இருக்கின்ற அடுக்கு ஹைட்ரோபோபிக் லேயர் என்று சொல்லப்படுகின்ற நீரேற்றத்தை அனுமதிக்காத, நீர்த்திவலைகளை உள்ளே அனுப்பாத, நீர்த்திவலைகளை எதிர்த்து வெளியனுப்புகின்ற ஒரு ஹைட்ரோபோபிக் கோட்டிங் அதன் மூலம் உருவாக்கப்பட்டது வெளிப்புறத்தில் இருக்கின்ற அடுக்கு. நடுவிலே ஒரு அடுக்கினை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த அடுக்குதான் மிகப்பெரிய ஒரு தடுப்பினை செய்ய வல்லது. அந்த அடுக்கிலே நாங்கள் நோய்க்கிருமியை அழிக்க வல்ல ஒரு வேதிக் கரைசலை ஊடேற்றம் செய்து இந்த தடுப்பு சுவற்றினை அமைத்துள்ளோம். ஆகவே முதல் அடுக்கினை தாண்டி ஒருவேளை நீரேற்றம் உள்ளே வந்திருந்தால் கூட எதிரே இருப்பவர்களுடைய தும்மலின் மூலமாகவோ அல்லது அவர் பேசுகின்ற பொழுது அவரிடமிருந்து நமக்கு காற்றிலே கலந்து வந்த அந்த நீரேற்றத்தின் மூலமாக ஒருவேளை கிருமி வந்திருந்தால் அந்த கிருமி இந்த 2வது அடுக்கிலேயே நிச்சயமாக தடுக்கப்பட்டுவிடும். 3ஆவதாக இருக்கின்ற அடுக்கு நம்முடைய சுவாசத்தை இயல்பாக சுவாசிப்பதற்கு ஏதுவாக முகத்தின் தசையை உறுத்தாத அளவிற்கு, காற்றோட்டத்தை தடை செய்யாத அளவிற்கு மிகவும் லாவகமான அடுக்காக அதை நாங்கள் செம்மையாக தயாரித்து வைத்திருக்கின்றோம். இந்த 3 அடுக்கு முகக்கவசமானது மிகப்பெரிய அளவிலே வரவேற்பினை பெற்றிருக்கின்றது. இதற்கான தொழில்நுட்பத்தையும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு எங்களுடைய பரிவர்த்தனையாக கொடுத்திருக்கின்றோம். ஒருவருக்கு நாங்கள் இதை தொழில்முறை பரிவர்த்தனை செய்த பிறகு இன்னும் நிறைய தொழில் முனைவோர் எங்களை அணுகிய பொழுது இப்பொழுது மிக அதிகமான எண்ணிக்கையிலானவர்களுக்கு இந்த தொழில் பரிவர்த்தனையை நாங்கள் செய்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றோம். அடுத்ததாக 3D பிரிண்டிங் என்று சொல்லப்படுகின்ற முப்பரிமாண அச்சடிப்பு தொழில்நுட்பத்தினாலான முகக்கவசம், 3D பிரிண்டட் ஃபேஸ் ஷீல்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு முகக்கவசம். நான் அணிந்திருப்பதை போன்ற ஒரு பருத்தி துணியினால் ஆன முகக்கவசத்தை அணிந்தாலும் கூட ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற களப்பணியாளர்களும் மருத்துவமனை ஊழியர்களும், மிக குறிப்பாக டாக்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவர்களும் இந்த முகக்கவசத்திற்கும் மேலாக 3D பிரிண்டட் ஃபேஸ் ஷீல்டு என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு தடுப்பினை அணிவதை மிக மிக முன்வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த வகையிலே 3D பிரிண்டட் ஃபேஸ் ஷீல்ட்ஸ் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குகின்ற பொழுது அதில் பயன்படுத்துகின்ற மூலப்பொருள், ரா மெட்டீரியல் என்று சொல்லப்படுகின்ற மூலப்பொருளை பயோடிகிரேடபிள் பாலிமராக எடுத்து, நம்முடைய ஞானமணி அவர்கள் கூறியதை போல ஒருவேளை இவை அனைத்தும் உபயோகத்திற்கு பிறகு சமுதாயத்திலே தூக்கி எறியப்படுகின்ற பொழுது கூட இந்த சுற்றுச்சூழலை அது பாதிக்காத வண்ணம் தானாகவே மக்கும் திறனுடனும் இந்த சுற்றுப்புறத்தை பாதிக்காத வகையிலும் அந்த பாலிமரினுடைய தரம் இருக்க வேண்டும் என்ற அளவிலே ஒரு கவனத்தை கொடுத்து பயோடிகிரேடபிள் பாலிமர் பேஸ்ட் 3D பிரிண்டட் ஃபேஸ் ஷீல்டை வடிவமைத்து அந்த தொழில்நுட்பத்தையும் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு தயாராக நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அடுத்த காரணி மிகவும் முக்கியமானது. ஹாஸ்பிட்டல் அசிஸ்டட் டிவைஸ் என்று சொன்னதை போல நம்முடைய மருத்துவமனைகளிலே ICU வென்டிலேட்டர், தீவிர சிகிச்சை பிரிவிலே பயன்படவல்ல செயற்கை சுவாச கருவி, அதை தயாரிக்கின்ற பணியிலே சென்னையில் உள்ள பிராட்லைன் டெக்னாலஜிஸ் என்ற ஒரு நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. அவர்கள் எங்களை அணுகி எங்களுடைய 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த செயற்கை சுவாச கருவிக்கான உதிரி பாகங்களை வடிவமைத்து கேட்ட பொழுது நாங்கள் மனமுவந்து அந்த பணியிலே எங்களை ஈடுபடுத்தி கொண்டோம். இப்பொழுது பிராட்லைன் டெக்னாலஜி என்ற நிறுவனமும் மத்திய மின் வேதியியல் ஆய்வகம் சிக்ரி என்ற எங்களுடைய நிறுவனமும் இணைந்து
ஐசியு வென்டிலேட்டர் என்று சொல்லப்படுகின்ற தீவிர சிகிச்சை பிரிவிலே பயன்படுத்த வல்ல செயற்கை சுவாச கருவியை வடிவமைத்து அவர்களுடைய முயற்சியின் மூலமாக பரிசோதனைகளையும் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான சான்றிதழையும் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அனிமல் ஸ்டடீஸ் என்று சொல்லப்படுகின்ற முயல்களை வைத்து செய்த பரீட்சார்த்த சோதனையிலே இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் பயன்படுத்த வல்ல செயற்கை சுவாச கருவி ஏற்கனவே தேர்ச்சி பெற்றுவிட்டது. தற்பொழுது மனிதர்களுக்கு இதை எந்த அளவிலே பயன்படுத்தலாம் என்பதற்கான ஆய்வை அவர்கள் கல்கத்தாவிலே இருக்கின்ற ஒரு ஆய்வகத்துடன் இணைந்து ஒரு மருத்துவமனையுடன் இணைந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த கடந்த 5 மாதங்களிலே மின் வேதியியல் தொழில்நுட்பம் என்ற ஒரு மிகச்சிறிய வட்டத்திலிருந்து பறந்து மாறுபட்டு விரிவுபட்டு எந்த அளவிற்கு இந்த மின் வேதியியல் ஆய்வகத்தினுடைய விஞ்ஞானிகளினுடைய கண்டுபிடிப்புகளையும் அவர்களுடைய அறிவுரைகளையும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் கோவிடுக்கு எதிரான போராட்டத்திலே எந்த அளவிற்கு முனைப்பாக செயல்படுத்த முடியும் என்று நாங்கள் மேற்கொண்ட முயற்சி மிகப்பெரிய அளவிலே எங்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதற்கான மக்களிடத்திலே இதை ஏற்றுக்கொள்கின்ற திறனும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு செய்தி என்னவென்றால், ஏட்டுச் சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகவே நாங்கள் விஞ்ஞானிகள் கற்ற எங்களுடைய கல்வியை, எங்களுடைய தொழில்நுட்பத்தை, எங்களுடைய திறமைகளை இந்த நாட்டின் தேவைக்கேற்ப, சமுதாயத்தின் தேவைக்கேற்ப வடிவமைத்து அந்த முயற்சியிலே இந்த அளவிற்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், அதற்கான அனைத்து உதவிகளையும் செய்த எங்களுடைய தாய்க்கழகமான CSIR நிறுவனத்திற்கு நாங்கள் உண்மையாகவே நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே அனைத்து நல்ல தமிழ் உள்ளங்களையும் இந்த வலை வழி கருத்தரங்கின் மூலமாக சந்தித்து மையமின் வேதியியல் ஆய்வகத்தின் மூலமாக இந்த கோவிடுக்கு எதிராக என்னென்ன நாங்கள் செய்ய முடிந்தது என்ற ஒரு சிறிய செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக எண்ணி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முனைவர் கலைச்செல்வி. மிகவும் அழகாக விவரமாக எடுத்து சொன்னீர்கள். பல தேவையான பழமொழி, நீங்க கடைசியில சொன்ன அந்த பழமொழி மோஸ்ட் ரெலவென்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க சரி, நம்ம இவ்வளவு விஞ்ஞானிகள் இருக்கிறோம், நீங்க அந்த ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவா இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம டிஜி சொன்ன மாதிரி இந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து இந்த நான் கவனிக்கும் போது எனக்கே தெரியுது. இட்ஸ் வெரி குட். அண்ட் உங்களுடைய நீங்க எக்ஸலண்டா உங்க தமிழுடைய இது அப்பா வணக்கம். உங்களுடைய இது வள்ளுவர் முதற்கொண்டு எடுத்து எவ்வளவு குரல் சொன்னீங்க. அது மாதிரி இன்னொன்னு மக்கள் பணி மகேசன் பணி, எக்ஸலண்ட். ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் அசிஸ்டட் டிவைஸா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி இந்த தனி நபருக்கு உண்டான பாதுகாப்பு கவசங்களா இருக்கட்டும், செக்யூரிட்டி எஃபர்ட்ஸ் நான் இன்னைக்கு தான் நோட் பண்றேன். முகமுடியிலே இவ்வளவு முகக்கவசங்களே இவ்வளவு இருக்கா அப்படின்னு வெரைட்டிஸ். ஓகே, அண்ட் the importance of having such varied versions. It was excellent. நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது உங்களுடைய டாக்கு. நன்றி. நம்ம மூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் டாக்கு. நீங்க எடுத்தது வந்து SCRCல இருந்து டாக்டர் மூத்த விஞ்ஞானி பழனி அவர்கள் இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் SCRC பற்றி நம்ம ஒரு இது கொடுக்கலாம். பூகம்பங்கள் போன்ற இயற்கை பேரழிவுகளின் போது CSIR சுத்தமான குடிநீர் வழங்குதல் மற்றும் உணவு வழங்குதல், இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். எப்படி CSIR வந்து இட் கம்ஸ் ஃபார்வர்ட் ஃபார் தி சொசைட்டி. ஓகே, சொசைட்டல் நீட்ஸ் அப்படின்னு இதில் வந்து இந்த நம்மளுடைய இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர் சென்னை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், நீங்க சொல்ல போனா குறிப்பா சொல்ல போனா இந்த மேக் ஷிஃப்ட் மருத்துவமனை, தற்காலிக அந்த மருத்துவமனைகள்ல எப்படி அவங்க டிசைன் பண்ணி அதை they have brought it in place.
அதை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறாரு அவங்க எஸ்சிஆர்சியுடைய தலைமை விஞ்ஞானி முனைவர் ஜி.எஸ். பழனி. ப்ளீஸ் டாக்டர் பழனி, ப்ளீஸ். எஸ் சார். உங்கள் அனைவருக்கும் என் தாழ்மையான காலை வணக்கங்கள். இந்த ஐ வில் ஷேர் மை பிரசன்டேஷன். சிஎஸ்ஐஆர் எஸ்சிஆர்சி, அதாவது சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனங்கிறது சென்னையில் இருக்கு. இது வந்து உலகிலேயே ஒன் ஆஃப் தி தலை சிறந்த கட்டமைப்பு பொறியியல் தலை சிறந்த ஆராய்ச்சி நிறுவனம். அதுக்கான இந்த ஆராய்ச்சி செய்வதற்காக பல லேபரேட்டரிஸ் எங்கள் ஆய்வகத்தில் இருக்கு. இப்போ குறிப்பாக வந்து எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் சிஎஸ்ஆர் எஸ்சிஆர்சி வந்து இந்த கோவிட்-19க்காக எந்த விதத்தில் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் வந்து சிஎஸ்ஆர் எஸ்சிஆர்சி தற்காலிக மற்றும் குறுகிய மருத்துவமனையில் எந்த விதமான வந்து பங்களிச்சிருக்கு என்ற பற்றி தான் நான் அடுத்த 10-15 நிமிஷத்தில் உங்ககிட்ட பகிர்ந்தளிக்க இருக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த தற்காலிக மற்றும் குறுகிய மருத்துவமனைகள் வந்து விரைவாக கட்டுமானம் செய்யக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா நிறைய நோயாளிகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ விரைவாக கட்டுமானம் செய்யக்கூடியதாக இருக்கணும், குறைந்த செலவில் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக எடுத்து செல்லக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான தேவைகள். என்னுடைய மின்னஞ்சல் முகவரி இங்கே கொடுத்துருக்கிறேன். மற்ற அதிகமான தகவல் ஏதாவது தேவைன்னு சொன்னால் என்ன இந்த மின்னஞ்சல் மூலமாக யார் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ கோவிட் ஆஸ் ஆன் டுடே இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருடைய 50 லட்சம் பேருக்கு மேலே இந்த கோவிட்-19 ஒரு கொடிய வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்தியாவில். அதனால வந்து தினமும் வந்து இந்த சுகாதார வசதிகளுடைய தேவைகள் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி இதுக்கு தேவையான மருத்துவ வசதிகள், சுகாதார வசதிகளை வந்து நம்ம நிர்மாணிக்க வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனுடைய நிர்வகிக்கும் போது அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. பிகாஸ் அரசாங்கம் வந்து ஆல்ரெடி எக்கனாமிக்ஸில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால குறைந்த செலவில் இதில் நிர்மாணித்து தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ இந்த விதத்தில் சிஎஸ்ஆர் எஸ்சிஆர்சியில் நாங்கள் ஏற்குறைய ஏப்ரல் 1st வீக்கிலிருந்தே இதுக்கு தேவையான திட்டங்களை வந்து ஆராய்ச்சி ஆரம்பித்தோம். எங்களுடைய இயக்குனர் ப்ரொஃபஸர் சந்தோஷ் கப்தூரியா அவருடைய தலைமையில் வந்து தேவையான குழுக்களை அமைச்சு 3 வகையான திட்டங்களை நாங்கள் வந்து உருவாக்கி அதை செயல்படுத்தத்தக்க வகையில் உருவாக்கி இருக்கோம். ஒன்று வந்து போர்ட்டபிள் லைட் வெயிட் டிரான்சிட் ஹாஸ்பிட்டல். ஸோ ஈஸியாக எடுத்து செல்லக்கூடிய, இடம்பெயர்த்து அமைக்கக்கூடிய, அதே நேரத்தில் லைட் வெயிட்டாக இருக்கிற குறைந்தபட்சமான வெயிட் இருக்கிற பாலிடால் 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்கீம். அடுத்த ஸ்கீம் வந்து பாலிடால் M. இது வந்து ரொம்ப மாடியுலர், ரொம்ப தொகுதியான அமைப்பு. அதை ஈஸியாக வந்து மடிச்சு எடுத்துன்னு போகலாம். நம்ம சூட்கேஸ் போல் இதை மடிச்சுட்டு எங்கே வேணால் கொண்டு போய்க்கலாம். ஒரே ஒரு கிரேனை வச்சு இதை ஈஸியாக நிர்மாணம் செய்து கொள்ளலாம். ஸோ அது போல் வந்து இந்த பாலிடால் M வந்து உருவாக்கியிருக்கோம். அடுத்து இன்னொன்று வந்து லைட் வெயிட் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் குவாரண்டைன் ஹாஸ்பிட்டல். இது வந்து ப்ரீடால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து ஈஸியாக மாற்றம் செய்யக்கூடிய ஒரு குறுகிய கால செமி பர்மனன்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு குறுகிய கால மருத்துவமனை உருவாக்குறதுக்கு இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று ஏறக்குறைய 100 படுக்கை வரைக்கும், 200 சில இந்த ப்ரீடாலுங்கிறது 200 படுக்கை வரைக்கும் கூட பெட் வசதிகள் கொண்ட மருத்துவமனைகள் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன, இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன பார்த்தோம் சொன்னால், எந்த இடத்துல வந்து ஈஸியாக நிர்மாணிக்கலாம். இதை வந்து எல்லாமே வந்து தொகுதி, அதாவது மாடியுலராக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேலப் 100 படுக்கை வசதிகளை வந்து இப்போ 1000 படுக்கை தேவைன்னு சொன்னால் 10 ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் 1000 படுக்கைகள் ஈஸியாக உருவாக்கலாம். அண்ட் இது வந்து குறுகிய கால தேவைகளுக்கும் உடனடி தேவைகளுக்கும் வந்து இந்த மருத்துவ வசதிகள் வந்து உபயோகப்படுத்திட்டு வசதியாக இருக்கும். இப்போ சில முக்கியம் இன்னும் ஃபர்தர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்த்தோம்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் இதனுடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுதான் வந்து எங்களோட மெயின் எய்மு. ஸோ அதனால் லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் விலை குறைவாக இருக்கணும். அப்படின்னும் போது இந்த பாலிடால் 1 அப்படின்ற இந்த ஸ்கீமோடைய விலை வந்து சதுர அடிக்கு 1000 ரூபாய் தான். அதாவது ஃபவுண்டேஷன்லேருந்து கம்ப்ளீட் பில்டிங்கோடைய காஸ்ட் இன்க்ளூடிங் குறைந்தபட்ச வசதிகளோட மின்விசிறிகள் ப்ளஸ்
லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ண பிறகே வந்து விலை வந்து 1000 rupees தான். ஸோ அது வந்து ரொம்ப இப்போ கம்பேர்ட் மார்க்கெட் ட்ரேடோட கம்பேர் பண்ண இது ரொம்ப சீப்பான ஒரு ஸ்கீமு. அதே போல் பாலிட்டால் எம்ங்கிறது இதனுடைய சதுரடிக்கு விலை வந்து 1100 ரூபாய். ப்ரீடால் அதனுடைய விலை இதனுக்கு இது வந்து குறுகிய கால மருத்துவமனை, ஏற்குறைய பர்மனன்ட் டைப் ஆஃப் பில்டிங், அதனால இதனுடைய காஸ்ட் வந்து 1450 ரூபாய். அதே நேரத்தில் இதனுடைய நாட்கள், ஏன்னா நமக்கு வந்து இப்போ மருத்துவமனை தேவையில்லை அதிகமாகிறதுனால குறைந்த நாட்களை வந்து நம்ம நிர்வகிக்கிற மாதிரி இருக்கணும், நிர்மாணம் பண்ற மாதிரி இருக்கணும். அதனால இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பாலிட்டால் 1 வந்து ஒரு 20 நாள்ல கட்டி முடிக்கலாம். அது நிறைய மெக்கானிசேஷன் தேவையில்லை, ஒரே ஒரு கிரேன் இருந்தாலே போதும். இந்த எல்லா ஸ்கீமுமே வந்து ஒரு 2 ton கிரேனை வச்சு ஈஸியாக சைட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நிறைய ஆட்கள் வச்சு செய்யும்போது 100 பெட் ஹாஸ்பிட்டல் வந்து ஈஸியாக ஒரு 20 நாட்கள்லேயே நம்ம வந்து உருவாக்கிடலாம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ரெடி பண்ணிடணும், தர ரெடி பண்ணிடணும், அதுக்கு மேலே ஃப்ரேம்ஸ். நான் வந்து ஃபர்தராக நான் போக ஒரு ஸ்கீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அப்போ உங்களுக்கே புரியும். அதே போல் இந்த பாலிட்டால் எம்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்கீம். இதுக்கான ஃபவுண்டேஷன் தேவை, இதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கூட தேவை, ஒரு சமதளமான தரை இருந்தாலே போதும். இதை ஒரு 7 நாட்களில் வந்து 100 பெட் ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து ஈஸியாக உருவாக்கிடலாம். அதே போல் இந்த ப்ரீடால் என்ற ஸ்கீம் வந்து 40 நாட்கள்லேயே நம்ம வந்து உருவாக்கலாம். முனைவர் கலைச்செல்வி அவர்கள் சொன்ன மாதிரி ஏட்டுச்சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுங்கிறது ரொம்ப ஒரு பொருத்தமான இது, ரொம்ப அவசியமானதும் ஆகிறது. ஸோ அதனால் இப்போ நாங்கள் எல்லாம் நீங்கள் வடிவமைச்சா மட்டும் பத்தாது, அதை வந்து ஒவ்வொரு சைட்டில் கொண்டு போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறது ஒரு முக்கியமான தேவை. ஸோ அந்த சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பேரலாக நாங்கள் வந்து ஒரு தொழில் பார்ட்னர்ஷிப் வித் ஃபார் தி இண்டஸ்ட்ரீஸும் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி எங்கள் கூட வந்து இப்போ L&T, கன்சார்டியம் டெக்னோ சொல்யூஷன்ஸ், சத்யவாணி ப்ராஜெக்ட் அண்ட் கன்சல்டன்ட்ஸ், அது போல் இன்ஃப்ரா இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ், இது போல் இவங்களோட டைஅப்காக நாங்கள் ஆல்ரெடி மூவ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, நாங்கள் இதை வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பில்டிங்ஸ், அதாவது செயல்முறைப்படுத்தக்கூடிய பில்டிங்ஸும் நாங்கள் வந்து ஆல்ரெடி கட்டி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதே நான் விளக்க போகிறேன் இப்போ. ஸோ இப்போ பாலிட்டால் 1 பார்த்தோம் சொன்னால் இதனுடைய சைஸ் வந்து 9.14 by 4 மீட்டர் பார்த்தோம் சொன்னால் இதனுடைய அடிப்படை அகலம் வந்து 9.14 மீட்டர். ஸோ இதனுடைய உயரம் வந்து ஏற்கனவே 3 மீட்டர் ஹைட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்டீல் ட்ரஸ், இதனோட பேசிக் ஃப்ரேம் வந்து ஸ்டீல் ட்ரஸ்ல இருக்கு. ஆர் ரெக்டாங்குலர் டியூப் கூட இங்கே யூஸ் பண்ணலாம், செவ்வக வடிவிலான டியூப்லர் மெம்பர்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் வந்து ஈஸியாக வந்து நிர்மாணிக்கலாம். இதனோட வெயிட்டை பார்த்து சொன்னால் ஒவ்வொரு யூனிட்டோட வெயிட் வந்து ஏற்கனவே ஒரு 120 கிலோ தான் இருக்கும். ஸோ 2 பேர் ஈஸியாக வந்து சைட்டில் கொண்டு வந்து இதை அசம்பிள் பண்ணிடலாம். ஜாயிண்ட்டை பார்த்து சொன்னால் இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் வரும், ப்ளஸ் மேலே ஒரு ஜாயிண்ட் வரும். ஸோ இந்த முக்கியமாக இந்த ட்ரஸ் மாதிரி இந்த வடிவமைப்பு இருக்கிறதுல இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரே லென்த்தாக இருக்கும். ஒரே லென்த்தாக இருக்கும்போது சென்டரில் மட்டும் ஒரு கிரேன் வச்சு தூக்கணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷேப் வந்து அட்டைன் ஆகிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதை நிர்மாணம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு இடத்துல கொண்டு போய் நிர்மாணம் பண்ணோன்னா ஒரு ஃப்ரேம் எரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வித்தின் சம் 2-3 ஹவர்ஸில் வந்து இது நிர்மாணம் பண்ணிடலாம். அதே மாதிரி ரெக்டாங்குலர் டியூப்ங்கிற ஸ்கீம் வந்து 2 இதை தான் வரும். சென்டரில் ஒரு ஜாயிண்ட் வரும், பேஸில் ஒரு ஜாயிண்ட் வரும், எல்லாமே போல்டட் கனெக்ஷன் தான். ஸோ போல்டட் கனெக்ஷனுக்குனால ஈஸியாக வந்து போல்ட்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாதப்போ வந்து போல்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வேற இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ எதுவுமே வந்து மெட்டீரியல் வந்து வேஸ்டே ஆகாது. ஸோ இப்போ இதில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இதனுடைய லைட் வெயிட் இது. ஸோ இப்போ ஒரு யூனிட் பார்த்தோம் சொன்னால் இது ஏற்கனவே 34 சதுர மீட்டர் வந்து இருக்கும். அதில் வந்து 4 பெட்டு போடலாம். ஸோ ஏற்கனவே 4 பேஷண்ட்ஸ் வந்து நம்ம அகாமடேட் பண்ணலாம். ஸோ இது போல் இந்த 9.14 by 4 மீட்டருங்கிறது வந்து ஒரு தொகுதியோடைய அளவு. ஸோ அது போல் எத்தனை மல்டிபிள்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக உருவாக்கி எந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கோ, இப்போ 100 பெட்டுன்னா பண்ணலாம், 200 பெட்டுனாலும் பண்ணலாம், 1000 பெட்டுன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இருக்கிற இடத்த பொறுத்து ஈஸியாக நம்ம வந்து இந்த ஸ்கீம் வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ இது ஒரு 48 பெட் படுக்கை வசதி கொண்ட ஒரு லேஅவுட் வந்து நாங்கள் இங்கே காமிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தோம் சொன்னால் இப்போ இதை வந்து ஒரு செயல்முறையில் வந்து விளக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஒரு NDRF தேசிய பேரிடர் மீட்பு குழு, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் வந்து அரக்கோணத்தில் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு 10 பெட் ஹாஸ்பிட்டல் வந்து வேணும்னு சொல்லிட்டு ரெக்குயர்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயல்முறை கட்டிடம் வந்து ஆல்ரெடி கட்டி முடிச்சிட்டோம். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ அதை கட்டி முடிக்க முன்னாடி அது எப்படி இருக்கும் ஆனால் இது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு திட்ட முறை வரைபடம், 3D வியூவில் இருக்கிற திட்டமுறை வரைபடம் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ பாருங்க, இதை கம்ப்யூட்டர்லேயே நாங்கள் முன்னாடியே போட்டு பார்த்தோம், இப்படி தான் சைட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ இதுதான் ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ரூஃபிங் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற பர்லின்ஸ் இது. ஸோ இது வந்து பாத் யூனிட், டாய்லெட் யூனிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது முதல்ல நாங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஸ்கிமேட்டிக்காக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவில் வந்து இது அவங்க எங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் இது. ஸோ காலி கிரவுண்டாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கப்புறமா வந்து இப்போ இங்கே இது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு தரையும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே ஒரு காங்கிரீட் வந்து ஒரு தேவையான அளவு வலிமை அடையணும். அதுக்காக கொஞ்சம் கேப் விடணும். ஒரு வாரம் டைம் கொடுக்கணும். ஒரு வாரம் டைம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்டாங்குலர் டியூப் சொன்னா இல்லைங்களா, அந்த ஃப்ரேம் தான் இது. ஸோ ஆல்ரெடி 2 ஃப்ரேம் போட்டுட்டாங்க இங்கே. இதுக்கு வந்து 2-3 பேர் சைட்டில் இருந்தாலே போதும். ஒரு மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ் போதும். ஜஸ்ட் லேடர் இல்லை ஸ்டூல். இந்த ஹைட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து 3 மீட்டர் ஹைட்டு. ஸோ அந்த 3 மீட்டர் ஹைட் ரீச் பண்ணக்கூடிய இதில் ஏதாவது ஒரு உபயோகப்படுத்தி நான் சொன்னேன் இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இந்த ஜாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம், கீழே ஜாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம், அவ்வளோதான். எல்லாமே போல்டட் கனெக்ஷன் தான். ரொம்ப ஈஸியாக எளிமையாக வந்து இதை வந்து நிர்மாணிக்கலாம். அதை தான் இங்கே காமிச்சிருக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரேமும் வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து எல்லா ஃப்ரேமும் வந்து ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபவுண்டேஷன் ரெடின்னா நிர்மாணிக்கிற வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ரூஃபிங் ஷீட் போடுறது தான் வேலை. ஸோ இப்போ இதனுடைய சைடு வியூ வந்து இப்படி இருக்கு. இதுக்கப்புறம் இதை நாங்கள் இதை சொன்ன நிலையில் இதுதான் வந்து இப்போ ரூஃபிங் ஷீட் வந்து பிபிஜி ஷீட்னு சொல்லிட்டு கமர்ஷியல் அவைலபிள் ஷீட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது யூபிவிசி விண்டோஸ் வச்சுருக்கோம், டோர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து இது கம்ப்ளீட்டட் பில்டிங்கோட வியூ வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ இது வந்து இதனுடைய முன்புற வியூ இது. அதனுடைய உட்புற வியூ வந்து இங்கே இருக்கு. உட்புற தோற்றம் வந்து பாருங்க, எல்லாமே லைட் ஃபிட்டிங்ஸ், ஃபேன் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு இந்த வந்து உட்புற தோற்றம் வந்து இது போல இருக்கு. அடுத்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிற அந்த கழிப்பறை மற்றும் குளியலறை ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் வந்து இங்கே வச்சிருக்கோம். இது வந்து என்னுடைய உள்புற தோற்றம், குளியலறையுடைய உள்புற தோற்றம். இது வந்து கழிப்பறையுடைய உட்புற தோற்றம். ஸோ அது வந்து அபவுட் அந்த பாலிடால் 1ங்கிறடைய விரிவாக்கம். இப்போ அடுத்து வந்து அடுத்த திட்டம் வந்து என்னன்னா பாலிடால் M. இது வந்து ரொம்ப இது அதை விட ரொம்ப ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. இதுக்கும் வந்து இதனுடைய ஒரு யூனிட் வந்து 2 அல்லது 3 படுக்கைகள் போடலாம். இதனுடைய திட்ட வரைமுறை படம் வந்து இப்படி உருவாக்கியிருக்கோம். அதே போல் லே அவுட் வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து எங்கே வேணால் நம்ம டாய்லெட் வச்சுக்கலாம். ஒவ்வொரு யூனிட்டை வந்து படுக்கை போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டாக்டர் ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நான் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இதை ஈஸியாக வந்து என்னுடைய முக்கிய சிறப்பம்சம் என்னன்னா, இதை அப்படியே மடிச்சுக்கலாம். அப்படியே பெட்டி மாதிரி மடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு ஒரு சமதளமான தரை இருந்தால் போதும். இதுக்கு வந்து கடைகால் கூட போட தேவையில்லை, ஃபவுண்டேஷன் கூட தேவையில்லை. டைரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு இதை நிர்மாணிக்கலாம். அதை நான் வீடியோ மூலமாகவும் பண்ணியிருக்கோம். அதை செயல்முறை விளக்கமும் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இதுவே வந்து 10 முதல் 100 பெட் வரைக்கும் நம்பர் ஆஃப் தொகுதிகளை வந்து அதிகப்படுத்தி அச்சீவ் பண்ணலாம். பார்த்தோன்னா இப்போ இதுவும் வந்து பேசிக்கலாக ஃப்ரேம் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்டீல் ஃப்ரேம் தான். இந்த ஃப்ரேம் வந்து ஒன்று எப்படி உருவாக்கி எப்படி அசம்பிள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் ஆய்வகத்தில் வந்து இது பண்ணோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு புதிய தொழில்நுட்பம், சிந்தனையிலிருந்து செயல்படுத்துகிற வரைக்கும் வந்து எங்களுடைய விஞ்ஞானிகள் வந்து உழைத்து இதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும். அது தரையில் கொண்டு வந்து வச்சுட்டோம்னு சொன்னால் இது ஒரு யூனிட் இது ஆக்சுவலி. ஸோ இந்த ஒரு யூனிட் வந்து இப்போ பாருங்க, ஒரு கிரேன் வச்சு இங்கே இந்த ஹுக் இருக்குங்க, 4 இடத்துல ஹுக் போட்டிருக்காங்க. அந்த 4 ஹுக் வச்சு இப்படியே இந்த லிஃப்ட் பண்ணலாம். இது வந்து அப்படியே இது மடிச்சு வச்சப்போ இது போல தோன்றும். மடித்த பிறகு இப்போ விரிக்கும் போது இது இன்டர்மீடியட் ஸ்டேஜ். ஸோ இதை வந்து முழுமையாக விரிச்சாச்சு. இப்போ முழுமையாக விரிச்சு இங்கே சில இடத்துல லாக் போட வேண்டியிருக்கும். அதை லாக் போட்டுட்டோம்னு சொன்னால் பேக் சைடு டோரு, முன்பக்கம் இருக்கிற டோரு வந்து அடுத்து விரிக்கணும். இதுலேயே வந்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே சுவிட்ச் போர்டு, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், லைட் ஃபிட்டிங் எல்லாமே அதுலேயே இருக்கும். எக்ஸப்ட் ஃபேன் மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து இந்த எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இன்புட் எடுத்து கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஜாயின் பண்ணோம்னு சொன்னால் இப்போ இந்த யூனிட் ரெடி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட் வந்து ஃபியூ ஹவர்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு சைட்டில். இதனுடைய உள்புற தோற்றம் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஆல்ரெடி இதை ஃப்ளோரிங்கும் பார்த்தோம்னு சொன்னால் இது ஃப்ளோரிங்கும் ரெடியாக இருக்குது, ரூஃபும் ரெடியாக இருக்குது, எல்லாமே இந்த ஃபினிஷ்டு கண்டிஷன். ஸோ அதுதான் வந்து இதனுடைய மெயின் அட்வான்டேஜ். இப்போ இதனுடைய செயல்முறை விளக்கம் எங்கள் ஒரு யூனிட் வந்து நாங்கள் லேபரேட்டரியில் பண்ணியிருக்கோம். ஸோ
அதை பற்றி தான் நான் வந்து இந்த இதுல பாக்குறீங்க. அது பாருங்க, இப்போ வந்து ஒரு கிரேனை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த இது வந்து பிரிஞ்சிட்டு இருக்கு. முன்னமே சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம எதுப்படினா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு யூனிட்டை வந்து ஒரு டாக்டர் ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேஷண்ட் போற பெட்டு போடுறதுக்கான ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதே வந்து ஒரு இதில் வந்து நம்ம டாய்லெட் ஒரு யூனிட்டை வந்து 1 or 2 யூனிட்டை வந்து நம்ம வந்து டாய்லெட் ஆர் பாத்ரூமாக கூட வச்சுக்கலாம். ஸோ பாருங்க, ஒரு 2-3 பேர் தொழிலாளர்கள் இருந்தாலே போதும், இதை ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்ஃபேக்ட் எங்களுடைய லேப்ல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அண்ட் எங்கள் விஞ்ஞானிகள் தான் இப்போ வந்து அதை நிமிர்த்தி வைக்கிறதுக்கும் மடிக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நவ் இது இப்போ இந்த மாடியூல் வந்து ரெடி, வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து மடிக்கிற காணொலி இது. எப்படி வந்து விரிச்சமோ அதனுடைய ரிவர்ஸ் சைட்ல வந்து இப்போ மடிக்கணும். மொத்தமா வந்து இதனுடைய வெயிட் வந்து ஏறக்குறைய ஒரு 1 to 1.5 டைம்ஸ் வெயிட், ஒரு யூனிட்டோட வெயிட். அண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒன்று மேல ஒன்று வைக்காம சைட்ல ஸ்டாக் பண்ணி கொண்டு போனோம். அதாவது நிக்கிற மாதிரி பொசிஷன்ல வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். பாருங்க, இப்போ எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக்கல் சுவிட்ச், வயரிங், டியூப்லைட் எல்லாமே இருக்கு ஃபிட்டிங்ஸ். ஸோ அதில் அப்படியே மடிச்சு வச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்கோம். இப்போ இது வந்து ஃபுல்லா மடிச்ச நிலைமைக்கு வந்துச்சு. இப்போ இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அடுத்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ இப்போ அகைன் இதை வந்து சைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி இந்த தொழில்நுட்பத்தை வந்து பரிமாற்றம் செய்வதற்காக மிஸ்ஸஸ் எல்என்டி என்ற கம்பெனி, சென்னையில் இருக்கிற எல்என்டி என்ற கம்பெனியோட ஆல்ரெடி சில அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ண தயாராக இருக்கிறோம். இது அவங்க வந்து இதை வந்து ஃபீல்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்கீம் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீஃபேப்ரிகேட்டட் குவாரண்டைன் ஹாஸ்பிட்டல். இதுவும் வந்து ரொம்ப லைட் வெயிட் ஸ்ட்ரக்சர். ஆனால் இது வந்து செமி பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையான வந்து இந்த கோவிட் பிரச்சனை முடிஞ்ச பிறகு இதை வந்து வேற எதனா வகைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதனோட சைஸ் வந்து 45 மீட்டருக்கு 10 மீட்டர். ஸோ இதில் வந்து 15 பே இருக்கும். ஒவ்வொரு பேவும் வந்து 3 மீட்டர் ஸ்பேசிங்ல, அதாவது 3 மீட்டர்ல வந்து ஒரு ஃப்ரேம் வரும். ஸோ அந்த ஃப்ரேமை கூட வந்து நாங்கள் வந்து டிசைன் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப குறைஞ்சபட்ச வெயிட்டாக இருக்கிற மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து இதனுடைய அடக்க விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அதே நேரத்தில் இது எரெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து இதனுடைய இது ஸ்பெஷாலிட்டி. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதனுடைய ஒரு 28 பெட் ஃபெசிலிட்டி வந்து இது போல தான் இருக்கும். இதுலேயே வந்து வாக்வே ஃபார் பேஷண்ட்ஸ் தனியாக வாக்வே, ஸ்டாஃப் அண்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு வாக்வே, அது போல் இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 44 படுக்கை அறை கொண்ட பெட் 44 பெட்டோட இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே ஸ்கீம் கொடுத்துருக்கோம். இதையும் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1000, 2000 எத்தனை ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து யூனிட்ஸ் வந்து நம்ம விரிவாக்கம் செய்து கொள்ள வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே டிசைன் வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மல்டிப்ளை பண்ணுறது வந்து ஈஸி. ஸோ நான் முன்பே சொன்னது போல இதுதான் இந்த 3 ஸ்கீம்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற எங்கள் டீம். ப்ரொஃபசர் பேராசிரியர் சந்தோஷ் கபூரியா எங்களோடது இயக்குனர், அவருடைய தலைமையில் நான் முன்பே சொன்னபோது ஏப்ரல் 1st வீக்லேருந்தே இந்த குழுவை ஆரம்பித்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து 3 தடவை மீட் பண்ணுறோம். மண்டே, திங்கட்கிழமை, புதன்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை. டெய்லியும் தவறாமல் 4 மணிக்கு அவரும் கண்டிப்பாக கலந்து கொள்வார்.
கலந்து கொண்டு ஒவ்வொரு இதுவும் வந்து ஆராய்ச்சி செய்து இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுருக்கோம், இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், யார் யாரை காண்டாக்ட் பண்ணோம், இதை ஃபீல்டு கொண்டு போனால் என்ன பண்ணணும், ஸோ அப்படி ஒன்னொன்னே வந்து அவரும் வந்து ரொம்ப ஆர்வமாக எங்களோட இணைந்து இதில் இந்த ஸ்கீமில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த 3 ஸ்கீமும் வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக முனைவர் பரத்குமார் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். ஸோ அவர் ப்ளஸ் இப்போ இந்த பாலிட்டால் 1ல வந்து என்னுடன் இணைந்து முனைவர் பிரபாகர், ரமேஷ்குமார், திரு பர்வேஸ் அகமத், முனைவர் ஆர் பாலகோபால் இவர்களாம் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. இதில் முக்கியமாக நான் முனைவர் பிரபாகர் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த தேசிய பேரிடர் மீட்பு குழு நிறுவனத்தில் அந்த 10 பெட் ஹாஸ்பிட்டலை வந்து உருவாக்குறதுல இவர் ரொம்ப முக்கியமான பங்காற்றிருக்கார். அங்கே வந்து ஒவ்வொரு தரமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபவுண்டேஷன்லேருந்து கம்ப்ளீஷன் வரைக்கும் அவர் தான் அங்கே இருந்த எல்லா வேலைகளையும் வந்து கோஆர்டினேட் இருந்து நிர்வகித்து வந்தார். அது முக்கியமாக குறிப்பாக விரும்புகிறேன். அதே போல் இந்த மடித்து எடுத்து செல்லக்கூடிய இந்த பாலிட்டால் எம் இந்த ஸ்கீம் வந்து சிந்தனையிலிருந்து அதை செயல் உருவாக்குவதற்காக முனைவர் சப்தரிஷி சஸ்மால் மற்றும் முனைவர் வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். ப்ரீடால் என்ற இந்த குறுகிய கால மருத்துவமனைகள் உருவாக்குவதற்காக முனைவர் அனூப், முனைவர் மாரிமுத்து, திரு சரவணன், முனைவர் பிரபா, திரு சுரேந்திரன், திரு ரமேஷ்குமார், திரு பர்வேஸ் அகமத், திரு மனோஜ்குமார். ஸோ இவங்க எல்லாம் வந்து இதில் பங்களிச்சிருக்காங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ நான் பேசுனது வந்து நான் ஒன்லி அவங்க சார்பாக நான் பேசிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து இதுக்கு எல்லாருமே ஒரு குழுவாக செயல்பட்டு உருவாக்கின திட்டங்கள் தான் இவை எல்லாமே. இந்த விளக்க காட்சியை வந்து தயாரித்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்ததுக்காக முனைவர் ஆனந்தவல்லி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எனக்கு இந்த வாய்ப்பு இந்த கருத்தரங்கில் வலைதள கருத்தரங்கில் படந்து கொண்டு பங்கேற்று என்னுடைய கருத்துக்களை விளக்க வாய்ப்பு அளித்த எங்களுடைய இயக்குனர் பேராசிரியர் சந்தோஷ் கபூரியா அவர்களுக்கும், அதே போல் சிஎஸ்ஐஆர் தலைமையகத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் குழுவினருக்கும் எனது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முடிவாக ஞாலங்கனிதரும் கைகூடும் காலம் கருதி எடுத்தார் செய்யன் என்ற திருக்குறளை சொல்லி எனது இந்த விளக்க உரையை முடிக்கிறேன். இந்த வலைதளத்தில் இணைந்து எங்களுடன் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஜெய்ஹிந்த், வணக்கம். நன்றி டாக்டர் பழனி. நீங்கள் ரொம்ப அழகாக விவரிச்சிங்க. நீங்கள் உங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம வந்து எந்த நாட்டுக்கும் நம்ம சளைச்சவங்க இல்லை அப்படின்ட்டுன்னு. ஏன்னா சைனாலெல்லாம் வந்த புதுசில் அப்படியே நாங்கள் இவ்வளோ குயிக்காக ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படி இப்படின்லாம் போடுறாங்க. பட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் பார்க்கும்போது இட்ஸ் குவைட் எக்ஸைட்டிங். ரொம்ப இதாக இருக்குது, கான்ஃபிடென்ஸ் நல்லா வருது. நன்றி. நம்ம முடிவு பகுதிக்கு வந்துட்டோம் நம்மளுடைய கருத்தரங்குக்கு. இப்போ வந்து நம்ம கேள்விகள் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட வந்து அவர் நண்பர் மகேஷ் வந்து பகிர்ந்துருக்கார், வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துருக்காரு. ஒரு 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 3-4 கேள்வி டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். வில் ஃபினிஷ் இட் ஆஃப். இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். கேள்வி, இந்த கலைகுருன்னு ஒருத்தவங்க சிஎல்ஆர்ஐ இது கேட்டிருக்காங்க. சிஎல்ஆர்ஐ நீங்கள் கொடுக்குற அந்த ட்ரைனிங் வந்து இந்த கிராமப்புறம் ரூரல் ஏரியாஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ட்ரைனிங் எல்லாருக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து என்ஜிஓ மூலமாக போகிறதுக்காக இது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ட்ரைனிங் ஆஃப் ட்ரெயினர்ஸ்ங்கிற ப்ரோக்ராம் வழியாக ட்ரெயினர்ஸை ரெடி பண்ணி எங்கே வேணும்னா போய் கிளாஸ் எடுக்கிற மாதிரி நாங்கள் இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர் ஸ்ரீராம், அந்த நல்ல ஆன்சருக்கு. இன்னொன்று, இவங்க அவர் துரைசாமி லக்ஷ்மணன் சொல்லிட்டு அவரோட 2 கேள்வி வச்சுருக்காரு. என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, இந்த பொல்யூட்டட் என்விரான்மெண்ட், எஸ்பெஷலி இந்த காற்றும் இந்த தண்ணீரும், ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் வந்து வெதர் இது வந்து ஒரு ப்ரமோட் பண்ணுதா
கோவிட் இதுக்கு ஸ்ப்ரெட்டிங்கு ப்ரமோட் பண்ணுதா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டாக்டர் கலைசெல்வி நீங்கள் சொல்ல முடியுமா இதை, உங்களுடைய ஒப்பீனியன்? வெதர் சச் பொல்யூட்டட் என்விரான்மெண்ட் வந்து அது ஸ்ப்ரெட் ஆக உதவுதா? என்னுடைய கருத்துப்படி பார்த்தா நான் வந்து அந்த துறை சார்ந்த நிபுணர் கிடையாது. அதனால என்னுடைய கருத்து எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. ஏன்னா அவரை போலவே நானும் வந்து ஊடகங்கள் வழியாகவும் பத்திரிகைகள் வழியாகவும் பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு தான் எனக்கு தெரியும். என்னுடைய துறை சார்ந்த விஷயமா இல்லாததுனால நான் என்னுடைய கருத்தை வந்து சொல்றதற்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது. ஐ திங்க் இதை நீங்க இந்த கேள்வியை வேறு யாருக்காவது ஆஃப்லைன்ல நம்ம கேட்டு அவங்களுக்கு சொல்லலாம். ஆஃப்லைன்ல நம்ம துறைசார் நிபுணர்கள்ட்ட கேட்டும் சொல்லலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கான்கிரீட்டான சயின்டிபிக் ப்ரூஃப் இது வரைக்கும் இல்ல. அதனால வந்து அது வந்து கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது. பட் ஆனா இப்போ எல்லாருமே மாஸ்க் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால அது பெரிய எஃபெக்ட் இருக்காதுங்கிறது தான் ஜென்ரிக்கான ஒரு இதா நம்ம எடுத்துக்கணும் அதை. ரைட், ஓகே. இன்னொரு கேள்வி, அவங்க டாக்டர் ஞானமணிக்காக வேண்டி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாங்க. அவர் அகைன் துரைசுவாமி லக்ஷ்மணன் பார்வையாளர். அவர் என்ன கேட்குறாருன்னா, அதாவது உணவு நம்ம ஆர்கானிக் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அதை வந்து 735 to 745 pH அந்த இதில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா வெதர் இட் இம்ப்ரூவ்ஸ், அந்த பிளட் வந்து இம்யூனிட்டி கூடுமா டு ஃபைட் வித் த வைரஸ் அப்படின்னு கேட்குறாரு. இம்யூனிட்டி கூடுமா? ஃபுட் மூலமா நம்ம இம்யூனிட்டி நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்மளோட எல்லா பாரம்பரியமான உணவு முறைகள் எல்லாருமே நம்மளோட இம்யூனிட்டியை, நோய் எதிர்ப்பு தன்மையை தூண்டக்கூடியதாக தான் இருக்கின்றது. ஸோ அதை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய எல்லா உணவு முறைகளும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சித்தா ஆயுர்வேதா மருந்துகள் இந்த இம்யூனிட்டியை தூண்டக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த வகையான மருந்துகளோ இல்லை உணவு முறைகளோ நம்மை இந்த தொற்றிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய உள்ளன. நன்றி டாக்டர் ஞானமணி. கடைசியா ஒரு கேள்வி, அவங்க அந்த எஸ்சிஆர்சி டாக்டர் பழனி நீங்க ஆன்சர் பண்ணலாம். உதிரப்பன் மணின்னு சொல்லிட்டு ஐஐடி சென்னையில இருந்து கொஸ்டின். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஐஐடி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல். இப்போ கேரளாவில் வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, எஸ்சிஆர்சி உடைய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் சுப்பீரியர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கல் அண்ட் யூசேஜ் வைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. வெதர் இட் இஸ் சுப்பீரியர். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி நான் எங்களுடைய ஒவ்வொரு ஸ்கீமுடைய அடக்க விலையும் அதனுடைய சிறப்பம்சங்களை வந்து நான் வந்து விரிவாக விளக்கினேன். ஐஐடியில் வந்து பண்ணியிருக்கிறாங்கன்றது எனக்கும் தெரியும். ஆனால் வந்து அதனுடைய அடக்க விலை என்ன வருது, அதனுடைய வெயிட், அதனுடைய ஒவ்வொரு யூனிட்டுடைய வெயிட் என்ன வருதுங்கிறது எனக்கு வந்து ஒன்றும் ஐடியா இல்லை. அது தெரிஞ்சால் உண்மையிலே நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் அவர் வந்து ஐஐடி சென்னையிலேருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு வந்து கண்டிப்பாக அதனுடைய விவரங்கள் தெரிஞ்சிருக்கணும். அவரே ஒன்று கம்பேர் பண்ணி ஒரு கிடைக்கலாம். ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து குறைந்தபட்ச விலையிலையும் குறைஞ்சபட்ச வெயிட்லேயும் வந்துருந்தா இடையே, ஆனால் எளிதாக எடுத்து செல்ல வேண்டிய அதாவது முக்கியமான இங்கே இது தேவையே. ஸோ எளிதில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் தான் நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் குறைஞ்ச இடை தான். அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக. நன்றி டாக்டர் பழனி. நம்ம நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இதன் மூலம் இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு வருகிறோம். சிஎஸ்ஐஆரின் COVID-19 முயற்சிகள் பற்றிய தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட எங்கள் பேச்சாளர்கள் முனைவர் ஸ்ரீராம் அவர்கள், முனைவர் கலைச்செல்வி, முனைவர் பழனி அண்ட் முனைவர் ஞானமணி ஆகியோருக்கு நன்றி. ரொம்ப விளக்கமாக விவரிச்சிங்க. நம்மளுடைய நிறுவனத்துடைய பங்கு எந்த அளவில் போயிருக்கு, இப்போ என்ன இதில் இருக்கிறோம், நம்ம பார்வையாளர்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். சிஎஸ்ஐஆரினுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்குது, நம்ம எந்த லெவலில் போய்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு திங்க் ஆன் திஸ் லைன். ஆஸ் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம டைரக்டர் ஜெனரல் டாக்டர் சேகர் மண்டேவுடைய
இந்த அணுகுமுறை வந்து ரொம்ப போற்றத்தக்கது. ஏன்னா மக்கள் மனசுல போய் சேரணும்னா தாய்மொழி தான். அது நீங்க என்னதான் நம்ம ஆங்கிலத்துல இது பண்ணாலும் அந்த தாய்மொழியில இருக்கிற அந்த ஒரு அந்த அந்த வைப்ரன்ஸ் வந்து அந்த எனர்ஜி வந்து வேற எதுலையும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஐடியாவுக்கு வந்து ஒரு சலாமே போடலாம் அவங்களுக்கு. நான் இறுதியாக இன்று இந்த வலைவழி கருத்தரங்கில் பங்கு கொண்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. இது ஸ்பெஷலாக அவங்க ஸ்பீக்கர்ஸ் சொன்ன மாதிரி ஃபர்தராக டீட்டெயில் வேணும்னா அவங்களுடைய அந்த மின்மணி அந்த அஞ்சலில் இது பண்ண மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட டைரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். க்ளோஸ் பண்ணிக்கலாமா மகேஷ்?